வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வு எண் 158க்கு வருவதற்கும் அனைவரையும் வணக்கம் கூறி வரவேற்கிறேன். முதலில் தமிழ் வாழ்த்து பாடுவதற்காக கவிஞர் ரமணி பாலசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பார், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் வசதிக்கு சுடர் தந்தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் வசதிக்கு சுடர் தந்தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமொட்டத்தி. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமொட்ட. அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வெண் 158 நிகழ்வில் தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். குரல் விளக்கம் தர இருக்கின்ற கவி மாமணி பொதுகை மு செல்வராஜ் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தொழில்நுட்பத்தை மிகச் சிறப்பாக செய்து வருகின்ற நல்லை தீவன் மற்றும் திரு ஆசை குமரன் ஐயா அவர்களையும் மனதார வரவேற்கிறேன். நல்லதொரு நலவென்பா விளக்க உரை ஆறினை நல்க இருக்கின்ற KG ராஜேந்திர பாபு அவர்களை உளமாற வரவேற்கிறேன். மற்றும் நமது நிகழ்வை சிறப்பிக்க பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து சான்றோர்களையும் வணக்கம் கூறி வரவேற்கிறேன். அடுத்த நிகழ்வாக வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல் கவிஞர் பூமாப்பா கபிலன் அவர்கள் எழுதியது. ரவிசங்கர் அவர்கள் பாடுகிறார். அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு பூமாப்பா கபிலன் அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம், வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மாநாளும் ஆடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மாநாளும் ஆடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வள்ளுவனின் குரளமுதை விரும்பி சொல்லு
காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம். தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம். வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம். நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம். நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய வேளையிலே நின்று பாடுவோம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம். கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம். கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம். வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம். முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம். முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய வேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய வேடையிலே நின்று பாடுவோம். அடுத்த நிகழ்வு குரல் விளக்கம். கவிமாமணி பொதுகை மு. செல்வராஜ் அவர்கள் எழுத்தாளர், பாடகர், பட்டிமன்ற பேச்சாளர் என பன்முக திறமை கொண்டவர். அவர் எழுதிய நூல்கள் விடையில்லா கேள்வி, பாவலருக்கான பண்பான பாடல்கள், எல்லாம் நன்றாக, அம்மன் காப்பு போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார். ஐயா அவர்களை குரல் விளக்கம் வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வெள்ளி இலக்கிய மேடை சான்றோர்கள் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூடி, திருக்குறள் விளக்கம் 2 குறளை பற்றி இன்றைக்கு நான் கலந்துரையாடுவதற்காக என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு பணித்திருக்கிறார்கள். அந்த வகையில் குறள் எண் 40, குறள் எண் 41 ஆகிய 2 குறள்களையும் பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். அரண் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்திலிருந்து கடைசி பாடலும், இல்லறவியல் முதல் பாடலும், இல்லறவியலில் இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்திலிருந்து முதல் குறளையும் நான் எடுத்துக்கொள்ள இருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டேன். திருக்குறள் ஒரு அறநூல் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். ஆகையினால் அறத்தை பற்றி கூறுவதையே வள்ளுவர் தன்னுடைய தலையாய கடமையாக அன்றைக்கு ஏற்று நமது சமுதாயம் உய்ய வேண்டும் என்பதற்காக பல அறப்பாக்களை பாடியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அறம், பொருள், இன்பம் என்று 3 அறத்தை பற்றி கூறியிருக்கின்றார் என்றால் அந்த 3 அறங்களும் வாழ்க்கைக்கு எத்தனை துணையாக இருக்கின்றது என்பதை தெரிந்து அந்த காலகட்டத்தில் அவையெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் வள்ளுவர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அரண் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால், செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பாலது ஓரும் பழி என்று அந்த குறளை படைத்திருக்கின்றார். மனிதன் தனக்கென வரையறுத்துக் கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதி அல்லது முழு நிறை வடிவமே அறம் என்று கூறுவர். அறம் என்பது செயலா, சொல்லா, இல்லை எண்ணமா என்று பார்த்தோமானால் செயலுக்கு அடிப்படையாக இருப்பது எது? எண்ணம் தானே. ஆகையினால் எண்ணம் தூய்மையாக இருந்தால்தான் செயலும் தூய்மையாக அமைய முடியும். எண்ணத்தின் அளவுதான ஒரு செயலும் இருக்கும் என்பதனால் எண்ணம் எழுவதற்கு இருப்பிடமாக இருப்பது மனசு. அப்படி என்றால் மாசு எப்படி இருக்க? மனசு
மாசுபடியாத உள்ளமாக இருக்க வேண்டும். மாசுபடியாத எண்ணங்கள் மட்டுமே அங்கே உருவாக வேண்டும். மனசின் மாசுகளை போக்குவது எது என்று சொன்னாலும் அங்கே அறம்தான் முன்னாடி நிற்கின்றது. மனிதனுக்கு அழிக்கும் குணம், அளவற்ற ஆசை, கடும் கோபம், வன்சொல் போன்ற தீய குணங்கள் இல்லாமல் இருத்தலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவனுடைய அறம் சார்ந்து இருப்பதாக நாம் எண்ணிக்கொள்ளும். அறத்திற்கு மூன்று வகை கூறுகளை கூறுகின்றார்கள். எண்ணங்களாகவே எடுத்தாளப்பட்டிருக்கின்றன. திருக்குறளில் உள்ள 1330 குறளும் அறங்காட்டுவனவே. செயலறம், பொருளறம், என்ப அறம் என 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒருவன் தனது வாழ்வில் எவ்வளவு துன்பப்பட்டாலும் தவறாமல் செய்ய வேண்டியது அறச்செயலே ஆகும். வாழ்நாளில் செய்யாமல் விட வேண்டியது வழி தருகின்ற செயலே ஆகும். செயற்பாளர் ஓரும் அரணே என்று சொல்லுகின்ற பொழுது செய்ய தகுந்தவற்றை ஆராய்ந்து அறிவதே அரணாகும். உயர்ப்பாளது ஓரும் பழி என்பது தவிர்க்க வேண்டியதை ஆராய்ந்து தவிர்க்க வேண்டும் என்பதாகும். இதனை செயற்பால உயர்ப்பாளது என்பதை உயல் பாலது என்று சொன்னால் எது மனிதனுடைய வாழ்க்கைக்கு உயர்வை தருமோ அதை பற்றி எண்ண வேண்டும் என்பதுதான் உயல் என்று விரித்து பார்த்தால் சரியான பொருள் தரும். எப்படி எண்ணாமல் உயர்வு தராத பல செயல்களை எண்ணி செய்வானாயானால் அது பழியைத்தான் தரும் என்றுதான் வள்ளுவர் அறிவிக்கும். ஓரும் என்றும் சொல்லை ஆராய்ந்து அறிந்து அதன் உண்மை பொருளை அல்லது தன்மையை உணர்ந்து கொள்வது ஆகும். சிலர் ஓரும் என்பதை அசச்சொல்லாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சிலர் அதனை ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் என்று அதனை பொருத்தி பார்க்கிறார்கள். செயற்பாலதோறும் அரணை என்றும் பொழுது எது செய்யத்தக்கது அல்ல என்னும் கேள்வி அங்கே எழுகின்றது அல்லவா? அதற்காக வள்ளுவர் கூறுவது பழிதரும் செயலை செய்யாமல் இருத்தலே ஆகும் என்கின்ற. அறற்ற வழியில் சென்றால் பொன்னும் பொருளும் அதிகமாக சேரும் தானே இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பின்பு அதனை கொண்டு அறக்கட்டளை அமைத்து பல அறச்செயல்களை எல்லாம் பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தான் செய்துவிட்ட அறமற்ற செயல்களை மறைத்துக் கொள்வதற்காக அவன் செய்வது போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அறந்தவறி நடக்க மனசு சஞ்சலப்படுகின்றது. அப்படி எண்ணப்போடு வளர்ந்துவிடக் கூடாது என்பதைத்தான் அதை ஆராய்ந்து அறிந்து அறத்தை எப்படி நாம் வளர்க்க வேண்டும், எப்படி மனதிலே அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த குறள் சொல்கின்றது. வள்ளுவர் கூறுகின்ற பொழுது அறத்தை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இக்குறளிலே பயன்படுத்தியிருக்கின்றார் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். ஒரு செயலை செய்யும் போது அதனை யாருக்கு செய்கின்றோமோ அவருக்கு நன்மை தந்தால் அது நற்செயல், அதுவே நல்லது. அதே நேரத்தில் அது தீமை தருவதாக அமைந்து விடுமானால் அது தீச்செயல், அதாவது அறமற்ற செயல். ஒரு பெரிய கூட்டம் கூடுகின்றது. அங்கே கூடுகின்றவர்களின் தேவைகள் எதுவாக இருக்கும் என்பதை தெரிந்து அதனை செய்தால் அது அறச்செயல். அதை விடுத்து அவர்களை கசக்கி பிழிந்து அல்லல் பட வைத்து தனக்குத்தானே ஆதாயம் தேட முயல்வதனை அறச்செயல் என்று கூற முடியுமா? அதனால் ஏற்படி வழிகள் தானே, பழிச்சொல்லுதானே அங்க உருவாகும். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி இருந்தான். அந்த விவசாயி அவன் காலத்தில் மிகவும் கடுமையான ஒரு பஞ்சத்தில் ஆட்பட்டு உண்பதற்கு உணவே இல்லை. வயல்கள் எல்லாம் காய்ந்து கிடக்கின்றன. அவன் தன்னுடைய வயல் பெற அருகில் நின்று புலம்பிக் கொண்டிருக்கின்றான். தனக்கு பசியாற்றுவதற்கான உணவை கிடைக்கவில்லையே, வீட்டில் இருப்பவர்களுக்கு கிடைக்கவில்லையே, ஊரில் இருப்பவர்களுக்கு கிடைக்கவில்லையே என்று கூறுகின்ற பொழுது இங்கே ஒரு சித்தர் வருகிறார். சித்தர் கேட்டதையெல்லாம் கொடுப்பார் என்பதனால் அந்த சித்தரிடம் சென்று முறையிடுகின்றார். எங்கள் ஊரில் நெடுநாட்களாக பஞ்சமும் பட்டினியும் நிலவுகின்றது, அவற்றை போக்குவதற்காக எங்களுக்கு நீங்கள் உங்கள் இறைவனிடம் வேண்டி ஒரு வரத்தை தர வேண்டும் என்று கேட்க. நான் என்ன வரத்தை தர வேண்டும் என்று சித்தர் கேட்க அவன் சொல்கின்றார், என்னுடைய ஆயுள் முழுவதும் நான் பசிக்காமல் இருவதற்கு வேண்டிய பொருளை எல்லாம் தர வேண்டும் என்று சொல்லி. சித்தர் கூறுகின்றார், உன்னுடைய ஆயுசுக்கும் நான் பொருள்களை தருவது என்றால் உன்னுடைய ஆயுசு சீக்கிரமா முடிந்து போயிருவே என்று கூறுகின்றார். பரவாயில்லை,
நீங்கள் அதை கொடுங்கள் என்று கேட்டு வாங்கிக் கொள்கிறார். அவரும் அதற்குரிய இதில் செய்து இறைவனிடம் வேண்டி அவனுக்கு வேண்டியவற்றை எல்லாம் வாங்கி கொடுக்கிறார். வாங்கிவிட்டு நீ வீட்டில் சென்று உனக்கு தேவையானவை எல்லாம் இருக்கும் என்று கூறுகின்றார். அவனும் வீட்டிற்கு சென்று பார்த்தால் அங்கு ஏராளமான உணவுப் பொருட்கள் குவித்து கிடக்கின்றன, வரிசை வரிசையாக இருக்கின்றன. எப்படி அவன் உணவை உண்டு அவன் ஆனால் பசியாறி அவன் குடும்பம் எல்லாரும் நலமாக இருக்கின்றார்கள். ஒரு 6 மாதம் கொஞ்ச நாள் சென்ற பிறகு அதே சித்தர் அந்த வழியாக வருகின்றார். அவர் கேட்டார், தான் வரம் கொடுத்தவனுக்கு அது அபரிமிதமான வரம் கொடுத்து விட்டோமே, அவன் இறந்து விடுத்த வேண்டுமே என்பதனால் அங்கே வந்தவர் அவர் கேட்கின்றார், இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு நான் கொடுத்து அவர் எங்க இருக்கிறார் என்று கேட்டால் அவருடைய வீட்டை காட்டுகிறார். இந்த சித்தர் அவன் வீட்டருகே சென்று பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டிலிருந்து பலர் உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்துக் கொண்டு செல்கிறார்கள். வரிசை வரிசையாக வருகின்றார்கள். உணவுப் பொருள்கள், காய்கறிகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டே போகின்றார்கள். அப்பொழுதுதான் சித்தருக்கு புரிந்தது, இவனுக்காக கொடுக்கப்பட்ட பொருள் என்று எதையும் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் அந்த பொருளை எல்லாம் ஊராருக்காக தானமாக கொடுக்கின்ற ஒரு மனநிலையை அவன் அடைந்து விட்டதனால் அவன் இன்றளவும் அவனுடைய ஆயுசு முடிந்து போகாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை என்கின்ற பொழுது அங்கே அறம் அவனை காத்து நிற்கின்றது என்பதை சித்தர் உணர்ந்து கொண்டு, எப்படி எது நமக்கு கிடைக்கின்றதோ அதை மற்றவர்களுக்காக கொடுக்கின்ற ஒரு மனப்பக்குவம், ஒரு தன்மை வளர்ந்து விட்டால் அதுதான் அறம். அந்த அறம்தான் ஒருவனை காக்கும். அன்னதானம் என்பது, தானம் என்பது தலையினை காக்கும் என்று நாம் படித்திருக்கின்றோம் அல்லவா? ஆகவே அறம் என்பது ஒரு மனநிலை கூறுகின்ற கவசமாகவும் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை கூறியிருக்கிறார் வள்ளுவர் அவர்கள். அடுத்ததாக இந்த அறத்தின் வழியாக அறம் செய்வதற்கு வழியாக இருப்பது இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் தான் அறம் செய்வதற்கு உற்றவர்களாக இருக்கும். ஆனால்தான் இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்தில் முதல் பொருளாக இல்வாழ்வான் என்பான் இயலுடைய மூவருக்கும் நல்லாற்றின் இந்த துணை என்று சொல்றோம். மனைவியோடு வாழ்பவன் தான் பிள்ளைகள், பெற்றோர், உறவினர் என்னும் மூவருக்கும் நல்ல வழியில் உதவுபவன் என்று ஐயா சாலமன் பாப்பி அவர்கள் அதற்கு உரை தந்திருக்கின்றார்கள். பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என இயற்கையாக அமைந்துள்ள மூவருக்கும் துணையாக இருப்பது நல்லறம் என்று கலைஞர் அவர்கள் உரை எழுதியிருக்கிறார். திருக்குறளில் இல்வாழ்க்கை என்பது அரசியல்களை செய்து பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என இயற்கையாக அமையும் திறத்தவர்களுக்கும் பாதுகாப்பாகவும் மரணாகவும் இருக்க வேண்டியது என்று எடுத்துக்கொள்ளலாம். அது இல்லாமல் சில துறவிகளையும் வறியோர்களையும் ஆபத்தான நிலையில் உள்ளோர் போன்றவர்களையும் பிறருக்கும் தர்ம வழியில் துணையாக வாழ்வதாகவும் என்றும் சிலர் எடுத்துக்கொள்கின்றார்கள். இது இல்லறத்தில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் அதன் சிறப்புகளையும் அதனால் அடையும் நன்மைகளையும் விளக்குகின்றது என்றுதானே சொல்கிறது. பிறத்தல் என்பது எதற்காக? பிறந்தால் வாழ்வதற்காகத்தானே. வாழ்கின்ற காலத்தில் ஒருவன் கவலையோடு வாழ்ந்தால் அவன் வாழ்வதில் என்ன பலன் இருக்கின்றது? அவன் கவலையற்று வாழ வேண்டும். மனிதன் வாழ்க்கை இப்படி பருவங்களாக நாம பிரிக்கின்ற பொழுது குழந்தை பருவத்தில் எந்த கவலையும் இருக்க போவதில்லை. குழந்தை பருவம் முடிந்து காலை பருவம் வருகின்ற பொழுது அவன் இல்லறம் என்னும் பந்தத்தில் ஆட்படுத்தப்படுகின்றான். ஆக அது இல்லற பருவமாக ஆகிறது. இல்லறம் முடிந்து ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இவன் முதுமை பருவம் அடைகின்றான். ஆக 3 பருவங்களை மனிதன் கடந்து முதுமை பருவத்திற்கு வருகின்ற பொழுது அவன் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் யார் பாதுகாக்க வேண்டும்? இல்வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கவன் தான் குழந்தைகளை காக்க வேண்டும், முதியோர்களை காக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தான் நீ பெற்றெடுத்த குழந்தைகளை தெளிவோடும் பரவசத்தோடும் அன்போடும் பாதுகாக்க வேண்டும். இல்வாழ்க்கை என்பது அதுதான் அங்கே அறமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று கூறுவதின் நோக்கமே அங்குதான் இருக்கின்றது. இல்வாழ்க்கை என்பது எத்தனை சிறப்புக்குரியது, பெருமைக்குரியது. அப்படிப்பட்ட இல்வாழ்க்கையில் இருப்பவர்களெல்லாம் எவருக்கெல்லாம் துணையாக இருக்க வேண்டும் என்று கூறுவதைத்தான் மேலே நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த மூவர் என்று சொல்லுகின்ற பொழுது பலர் பலவிதமான கருத்துக்களை கூறியிருப்பதை நாம் அறியப்படுகின்றது. அப்படி எடுக்கின்ற பொழுதுதான் குழந்தைகள், மனைவி மற்றும் முதியோர்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, குழந்தைகளை எடுத்துக்கொள்ளலாம், மனைவியை எடுத்துக்கொள்ளலாம்,
தன்னுடைய பெற்றோர்களை எடுத்துக்கொள்ளலாம், அநாதிகளாக அலைந்து கொண்டு இருப்பவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் அவருடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றபடி பிறருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களை எப்படியெல்லாம் காக்க வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து சொல்கின்ற பொழுதுதான் அன்பும் மரணம் உடத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயன் என்று வள்ளுவரே கூறுகிறார். அன்பு இருக்க வேண்டும், பண்பு இருக்க வேண்டும். அது இரண்டும் இல்வாழ்க்கையில் இருந்தால்தான் அவன் வாழ்ந்ததின் பயனும் அவன் வாழ்க்கையின் பண்பும் அங்கே மேலோங்கி இருக்கும் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, விருந்தோம்பல் வருகின்றவர்கள் எல்லாம் வரவேற்கின்ற ஒரு விருந்தோம்பல் என்பதும் ஒரு அறத்தின் நிற்பதுதான் என்று கூறுவது மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் விருந்தோம்பலும் அறமே என்று வள்ளுவர் அவர்கள் பல இடங்களிலே அதை சுட்டிக்காட்டி செல்லும். அதுபோல தன்னை நம்பியவர்களெல்லாம் அவர்களுக்கு துணையாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கம்பராமாயணத்திலே ராமன் புகனை ஏற்றுக்கொள்வது 5 ஏற்றுக்கொண்டான், சுக்கிருவனை 60 ஏற்றுக்கொண்டான், வீடனனை 7வது சொந்தமாக ஏற்றுக்கொண்டான் என்பதை எண்ணுகின்ற பொழுது ராமன் அன்றைக்கு வள்ளுவத்தை புரிந்திருந்த காரணத்தினால் இப்படியெல்லாம் அவன் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதால்தான் தன்னோடு சேர்த்து கொண்டான் என்று எண்ண தோன்றுகிறது. நல்லற என்னும் இல்லறம் இருந்தால்தான் முதியோராகிய பெற்றோரை பேணி துணை நிற்க முடியும், இளம் வயதினரை பாதுகாத்து வளர்க்க முடியும், முனிவர்களின் பசியினை போக்க முடியும், வந்தவர்களுக்கெல்லாம் விருந்து படைக்க முடியும், ஒண்டிக்கட்டையாக இருந்து வாழ்வாரையானால் இதையெல்லாம் சாத்தியப்படுமா என்பதை கூறுகின்ற பொழுது இன்றைக்கு கொடுக்கப்பட்ட 2 குறள்களையும் இணைத்து ஒரே குறளாக நான் இப்படி சொல்லலாம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளாம் தலை என்று கூறுகின்ற பொழுது இந்த வள்ளுவர் ஒவ்வொரு குறளிலும் அடிக்கை அடி அறத்தை பற்றியே அறனை வலியுறுத்தியே தன்னுடைய குறட்பாக்களை எல்லாம் அமைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அறம் இருக்கிறதா என்றால் அறம் செத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். சிலர் அறம் செய்வது போல பாசாங்கு பண்ணி கொண்டு இருக்கின்றார்களே தவிர அவர்கள் உள்ளத்தால் எண்ணி உணர்வால் அதனை நினைத்து அறம் செய்கிறார்களா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கின்றது என்பதை கூறி இத்தகைய ஒரு நல்லதொரு வாய்ப்பை அறனை பற்றி பேசுகின்ற வாழ்க்கை இல்வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகின்ற ஒரு நிலை இவற்றையெல்லாம் எனக்கு கொடுத்து என்னையும் குரல் பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த வெள்ளி இலக்கிய மேடைக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி. குறள் எண் 40, 41 என்ற 2 குறளையும் அறன்வளை வலியுறுத்தல் இல்லறவியல், அரண் வலியுறுத்தல் கடைசி குறளையும் இல்லறவியல் முதல் குறளையும் எடுத்துரைத்த மிகச் சிறப்பாக பொதுகிய செல்வராஜ் அவர்கள் எடுத்துரைத்தார். திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்று 3 முத்தான கருத்துக்களை விளைக்கிறது. மனிதனுடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். எண்ணம் தூய்மையாக இருந்தால் மனம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் செயல் தூய்மையானதாக இருக்கும் என்றும், மனிதன் அறம் சார்ந்து வாழ வேண்டும், எவ்வளவு துன்பப்பட்டாலும் செய்ய தகுந்தவற்றை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அந்த செயல்தான் உயர்வை தரும் என்றும், செயற்பாடுதோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாளதொரு பழி என்று ஒருவன் வாழ்நாள் முழுவதும் செய்யத்தக்கது நல்வினையே வெறுத்து ஒதுக்கத்தக்கது தீவினையே என்று சொல்லி ஓரும் என்பது 2 அசைநிலை என்பதையும் கூறினார். அதே போல விவசாயி சித்தர் அந்த கதையை கூறி மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கின்ற பண்பை எடுத்துரைத்த விதமும் மிக சிறப்பு. அதுபோல அறத்திற்கு அடிப்படையாக இருப்பது இல்வாழ்க்கை என்று சொல்லி இல்வாழ்வான் என்பன் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று சொல்லி அந்த மூவர் என்று சொல்லும் போது பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என்று எடுத்துரைத்தார். இல்லறத்தில் வாழ்பவன் என்பவன் அறத்தின் இயல்புடைய மூவருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான். துறவிகளுக்கும் வறுமையற்றோருக்கும் யாசித்தவர்க்கும் கொடுத்து இல்லறம் நடத்துகின்றவனே துணையாவான். அன்பும் அறமும் உடையதாக விளங்கினால் வாழ்க்கையில் பண்பும் பயனும் வந்து சேரும் என்பதையும், இதை மட்டுமின்றி இது கம்பராமாயண ஒப்பீட்டையும் எடுத்து கூறி ராமன் வள்ளுவத்தை புரிந்திருக்கிறார், அதனால அன்பினால் அனைவரையும் அழைத்து சென்றார் என்றும் கூறி இறுதியில் இந்த 2 திருக்குறளையும் இணைத்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்லி மிக சிறப்பாக எடுத்துரைத்த பொதுகி செல்வராஜ் அவர்களுக்கு
எனது வாழ்த்தனையும் வணக்கத்தையும் கூறுகின்றேன். அடுத்த நிகழ்வாக நலவென்பா விளக்குரை. இதனை எடுத்துரைப்பவர் KG ராஜேந்திர பாபு அவர்கள். அவர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் துணை மேலாளராக இருந்து பணி நிறைவு பெற்றவர். அவரது இலக்கிய பணிகள்: நடுவராக 25 பட்டிமன்றங்கள், தமிழ் தேனி மோகன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்கள், எழுதிய நூல்கள்: விடியலுக்காக விழித்தெழுவோம், மின்னலில் விளக்கேற்றி, நட்சத்திர தோரணங்கள், வெண்பா வெண்ணிலாக்கள், ஒளி தூறல்கள், அலைவீசும் நிலா வெளிச்சங்கள், பொருளும் மனசு என்ற சிறுகதை நூல், முயற்சியுடையார் வளர்ச்சி அடைவார், காலந்தோறும் கண்ணதாசன் போன்ற கட்டுரை நூல்களை எழுதியுள்ளார். கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை சான்றோர்கள் அவர்கள் வாயிலாக கவியரசர் விருதாளர் என்ற பட்டமும் பொற்களையும் பெற்றுள்ளார். வானொலியில் பேச்சு, பட்டிமன்றமும், கவிதை வாசிப்பு மற்றும் பல தொலைக்காட்சி நிகழ்வுகளில் பங்கேற்பாளராக பணிபுரிந்திருக்கிறார். வெள்ளி இலக்கிய மேடை இணையத்தில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம், விளக்குரை எழுதியவர். இத்தகைய பல்வேறு சிறப்புகளையும் விருதுகளையும் பெற்றுள்ள கவிஞர் KG ராஜேந்திர பாபு அவர்களை நலவென்பா விளக்குரை ஆறினை நயந்துரைக்க அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 158வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களையும், நெறியாள்கையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற முனைவர் மு. மேரி ரோசலின் அவர்களையும், தொழில்நுட்பத்தை மிக நேர்த்தியாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் நெல்லை தீபன் அவர்களையும், இலக்கிய ஆர்வலர் RC குமரன் அவர்களையும், திருக்குறளை மிக சிறப்பாக இங்கே எடுத்துரைத்த பொதிகை செல்வராஜ் அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற இலக்கிய அன்பர்கள் அனைவரையும் வணங்கி நலவென்பா நிகழ்ச்சியை நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். சென்ற வாரம் நாம் பார்த்தது, இந்திரன் நலனை தூது அனுப்புகிறான் தமயந்தியிடம். தமயந்தி நலனிடம் சொல்கின்றாள், சுயவரத்தையே நான் உனக்காகத்தான் வைத்தேன், நீயும் தேவர்களோடு சேர்ந்து வா, அங்கே பார்த்து கொள்ளலாம் என்று அவள் சொல்லி அனுப்ப, அவள் சொன்னதை அப்படியே கொண்டு வந்து இந்திரனிடத்திலே நலன் சொல்கின்றான். நலனுடைய நேர்மையை பாராட்டி இந்திரனும் யமனும் வருணனும் அக்னியும் அவனுக்கு சில பரிசு பொருட்களை எல்லாம் கொடுக்கவில்லை. நீ நினைத்தால் அவையெல்லாம் பெறலாம் என்ற வரத்தை கொடுக்கிறார். நீ நினைத்தால் அங்கியை பெறலாம், நீ நினைத்தால் நீரை பெறலாம், நீ நினைத்தால் ஆடையை பெறலாம் என்ற வரத்தை அவர்கள் கொடுத்து அனுப்புகின்றார்கள். அத்தோடு அதை நிறுத்தினோம். இந்த வாரம் 2 தலைப்பிலே பேச இருக்கின்றோம். ஒன்று தமயந்தினுடைய தவிப்பு, இன்னொன்று அந்தி நேரத்தினுடைய கலக்கம். வந்து போனது நலன்தான் என்று தெரிந்தவுடன் தமயந்தினுடைய மனதிலே ஒரு தவிப்பு ஏற்பட்டு விடுகின்றது. அந்த தவிப்பை சில பாடல்களிலே வர்ணிக்கின்றார் புகழேந்தி. தூது வந்த காதலனை சொல்லி செலவெடுத்த மாது வந்து பின் போன வண்ணெஞ்சால், யாதும் அயிர்த்தால் உயிர்த்தால் அணிவதனமெல்லாம் வியர்த்தால் உரை மறந்தாள் வீழ்ந்து. அந்த ஆரம்பமே ஒரு அழகா சொல்றாரு பாருங்க. தூது வந்த காதலனை, அவன் தான் நலன், அவன் தூது வந்தான் என்ற செய்தியும் இருக்கிறது, அவன் காதலன் என்று அவள் புரிந்து கொண்டாள் என்கின்ற செய்தியும் இருக்கின்றது. ஆக தூது வந்த காதலனை சொல்லி அவனிடத்திலே சொல்லி அனுப்புறான். சொல்லி என்னாச்சு? தூது வந்த காதல் இடத்திலே அவள் சொல்லி அனுப்புறான்.
இந்த சுயவரம் என்பதே நான் உனக்காகத்தான் வைத்தது. அங்கே வா பார்த்துக் கொள்ளலாம் என்று அவன் சொல்லி அனுப்புறான் அல்லவா? அப்படி சொல்லி செலவிடுத்தன்னா அனுப்பி வைத்தேன்னு அர்த்தம். மாதுனா தமயந்தி. வந்து பின் போன நெஞ்சாள். அவகிட்ட அந்த மனசு வந்து பின் போன வன்னெஞ்சாள். அவன் பின்னால போயிடுது அவன் மனசு. வன்னெஞ்சு, வன்மையான நெஞ்சு அது. யாதும் அயிர்த்தாள். சார், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். ஆ. சில பேருக்கு இந்த எழுத்து சரியா தெரியலைன்னா போனை வந்து ஹரிசாண்டலா வச்சுக்கிட்டு சொல்லிடுங்க. நான் இப்படி வச்சிருக்கேன். ஓகே. ம். 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 தொடரலாமா? தீபன். சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஓகே. அந்த மனசு சந்தேகப்படுது. ஏன் நலன் வந்து நம்ம கிட்ட அந்த மாதிரி கேட்டுட்டு போனான்? அண்ணன் போய் சொல்லிச்சா சொல்லலையா? அது ஒரு சந்தேகம் வருது. தன்னுடைய காதலை நலனிடத்திலே அண்ணன் போய் சொல்லியதா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் வந்து இருக்கிறது. நலனுக்கு தன் மீது காதல் இருக்குமா இருக்காதா என்ற சந்தேகம் வந்திருக்கிறது. அதான் சொல்றா, யாதும் அயிர்த்தாள். அயிர்த்தாள்னா ஐயமுற்றாள். உயிர்த்தாள். உயிர்த்தாள்னா அந்த மூச்சு விடுறது, அப்படியே பெருமூச்சு விடுறது. அணிவதனம், அழகான முகம் எல்லாம் வியர்த்தாள், வியர்த்து போகிறது. உரை மறந்தாள், பேசுறதையே மறந்துட்டா. அதாவது மௌனமாயிட்டா. வருத்தத்தில் அவள் வாய் அடைத்து விட்டது. விழுந்துனா கீழே விழுந்துட்டான்னு அர்த்தம் கிடையாது. மனசு விழுந்ததுன்னு அர்த்தம் இருக்கலாம், அல்லது படுக்கையில் விழுந்து விட்டாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தூது வந்த காதலனை சொல்லி செலவிடுத்த மாது வந்து பின்போன வன்னெஞ்சால் யாதும் அயிர்த்தால் உயிர்த்தால் அணிவதனம் எல்லாம் வியர்த்தால் உரை மறந்தாள் வீழ்ந்து. வெண்பா என்ன அழகா எழுதியிருக்கார் பாருங்க. இந்த வெண்பாலாம் சொல்லி சொல்லி நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு வெண்பா. நான் கூட ஏற்கனவே சொன்னேன், ஒரு தங்க கட்டியை பார்க்குற மாதிரி இருக்கும் வெண்பாவை பார்த்தீங்கன்னா, இல்லையா? அந்த தங்க கட்டினா இன்னைக்கு ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கு. வெண்பாவும் பாடல்களிலேயே ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு பண் எது என்று கேட்டால் வெண்பா. இப்ப அந்த 4 வரி வெண்பாவை நீங்க பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு தங்க கட்டிய பார்க்குற மாரி அழகா இருக்கும். தூது வந்த காதலனை சொல்லி செலவிடுத்த மாது வந்து பின்போன வன்னெஞ்சால் யாதும் அயிர்த்தால் உயிர்த்தால் அணிவதனம் எல்லாம் வியர்த்தால் உரை மறந்தாள் வீழ்ந்து. இதுல வந்து எதுகை, மோனை எல்லாத்துலயும் விளையாடி இருக்காரு. சொல்லுங்க. நல்ல ஒரு அழகான வெண்பா. அடுத்த வெண்பா அப்படிதான் இருக்கு. அவருடைய உள்ளம் சோர்ந்து விடுகிறது. இதுல ஒரு சின்ன மீனுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு வார்த்தைய சொல்றாரு. பிள்ளை மீன் அப்படின்னு சொல்றாரு. புல்லரிக்கும் நாடன். புல் அப்படின்னு சொன்னா பறவை. அரிக்கும்னு சொன்னா உண்ணுதல்னு அர்த்தம். அதுனா மேய்தல்னு அர்த்தம். புல்லரிக்கும் நாடன் திருமடந்தை பூவாலி உள்ளரிக்க சேர்ந்தால் உயிர். இந்த இடத்துல அரிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா சோர்ந்து போகிறது. உள்ளத்தை அரிக்கிறது அப்படியே. அந்த இடத்துல சாப்பிடுவது, மேய்வது. இந்த இடத்துல அரித்தல் என்பதற்கு உள்ளத்தை அரிப்பது. அரிக்கும் என்பதற்கு இப்படிதான் நிறைய வார்த்தை கொடுத்திருக்காங்க. அரிக்கும் என்று சொன்னால் தூசு போக்குவது, மேய்தல், வருந்துதல், கொழித்து எடுத்தல். இந்த இடத்துல புல்லரிக்கும் என்பதற்கு மேய்தல் பொருத்தமான வார்த்தை. உள்ளரிக்கும் என்பதற்கு உள்ளத்தை வருத்துதல் என்பது பொருத்தமான வார்த்தை. பொருள். பூவாளி உங்களுக்கு தெரியும். மன்மதனுடைய அம்பு வந்து பூவாளி. பூவினுடைய அம்பு. திருமடந்தை என்பது தமயந்தி. இப்ப பாருங்க, தமயந்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறதாம்? உள்ளம் போய் விட்டது. நாணம் போய் விட்டது. அந்த இடத்துல ஒரு முறை நலனுடைய நாணம் போய் விட்டதுன்னு சொன்னான். இங்க இவளுடைய நாணம் போய் விட்டது. உரை போய் வார்த்தையே போய்விட்டது. சென்ற முறை அதை சொல்லியிருக்கார், உரை போய்விட்டதாக. வரி நெடுங்கண், சிகப்பான நெடிய கண்கள். வெள்ளம் போய் அழுது அழுது அவ கண்ணில் இருக்கிற தண்ணீரே போய்விட்டது. வேகின்ற மென் தளிர் போல், ஒரு தளிர் எப்படி நெருப்பிலே வேகுமோ அது மாதிரி தமயந்தினுடைய உயிர், உள்ளம்
வெந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அதனுடைய மையப்பொருள். பிள்ளை மீன்னா சின்ன மீன். புல்லரிக்கும் நாடன் சிறு மீனை பறவைகளெல்லாம் கொத்தி கொண்டு போகின்ற நாட்டை சார்ந்த விதர்ப்ப நாட்டை சேர்ந்த தமயந்தி மன்மதனுடைய பூ வாளி அம்பு பட்டு அவளுடைய உள்ளமெல்லாம் வருத்த வருத்த அவளுடைய உயிர் சோர்ந்து போய்விட்டது. இதுதான் அந்த பாட்டு. உள்ளம் போய் தள்ளுங்க தள்ளுங்க. உள்ளம் போய் நான் போய் உரை போய் வரிநடுங்கண் வெள்ளம் போய் வேகின்ற மென்தளிர் போல் பிள்ளை மீன் புல்லரிக்கும் நாடன் திருமடந்தை பூவாளி உள்ளரிக்க சோர்ந்தாள் உயிர். தள்ளுங்க. பூவின் வாய் வாலி புகுந்த வழியே என் ஆவியார் போனாலும் அவ்வழியே. ஆவியார்னா ஆவிதான், அதுக்கு ஒரு மரியாதை ஆவியார்னு சொல்லியிருக்கு. பாவியேன் ஆசை போகாது என்று அழிந்தால் அணியாழின் ஓசை போல் சொல்லால் உயிர்த்து. இதுக்கு நாம் அர்த்தமே சொல்ல வேணாம், படித்த உடனே நமக்கு நல்லா தெரியும். பூவின் வாய் வாலி, வாலின்னா அம்பு, பலமுறை நம்ம பார்த்திருக்கோம். பூவால் அமைந்த வாலி. வாய் என்ற வார்த்தைக்கு என்ன தனியா அர்த்தம் இருக்குமான்னு பார்த்தா அதுக்கு பொருந்தல. ஆனா உரையாசிரியர்கள் சொன்னபடி பூவால் அமைந்த வாலி, பூவால் அமைந்த அம்பு. புகுந்த வழியேதான், மன்மதனுடைய அம்பு புகுந்த வழியேதான் ஆவியார் போனாலும் உயிரே போனாலும் சரி அவ்வழியே, அந்த வழியே பாவியேன் ரொம்ப பரிதாபகரமான நிலையிலே இருக்கிற நான் என்னுடைய ஆசை போகாது என்றழிந்தால், என்னுடைய ஆசை மட்டும் போகாது. மன்மதன் விட்ட அம்பினுடைய துளையின் வழியாக என் உயிர் போகலாம், ஆனால் என்னுடைய ஆசை போகாது என்றழிந்தால் எப்படிப்பட்டவள்? அணியாழின் ஓசை போல் சொல்லாள் உயிர்த்து. அழகான யாழினுடைய ஓசையைப் போல பேசக்கூடிய தமயந்தி சொல்கிற வார்த்தை இது. பூவின் வாய் வாலி புகுந்த வழியே என் ஆவியார் போனாலும் அவ்வழியே பாவியேன் ஆசை போகாது என்றழிந்தாள் அணியாழின் ஓசை போல் சொல்லாள் உயிர்த்து. சொல்லுங்க. இது 3 பாட்டும் தமயந்தினுடைய தவிப்பு. இனிமேல் வரப்போகிற பாட்டு பெரும்பாலும் மாலை நேரம் கதிரவன் இதை பற்றிய செய்திதான். விரிகதிரோன் சென்றடைந்தான். வையம் பகலிழப்ப வானம் ஒளி இழப்ப. தெளிவா தெரிகிற வரி இது. பொய்கையும் நீள் கழியும் புல் இழப்ப. ஏற்கனவே புல்லுனா பறவைன்னு பார்த்துட்டோம். கழினா நீண்ட கழி, அதுவும் நீரோடை தான், நீண்ட நீரோடை. பையவே மெல்ல, பைய பையனா மெல்ல மெல்ல. செவ்வாய் அன்றில் சிவந்த வாயுடைய அன்றில், அன்றில் பறவை துணை இழப்பச் சென்றடைந்தான். யாரு? வெவ்வாய் விரிகதிரோன் வெற்பு. வெவ்வாய்னா வெம்மையை கக்கக்கூடிய வாயை உடைய விரிந்த கதிர்களை உடைய சூரியன் மலையிலே போய் சேர்ந்தான். அவன் சேருகிற அழகுதான் சொல்றாங்க. வையம் பகல் இழப்ப. வையகமானது பகலை இழந்து விடுகிறது, அது நமக்கெல்லாம் தெரியும். வானம் ஒளி இழப்ப. இதுவும் நமக்கு நல்லா தெரியும், வானம் ஒளி இழந்து விடும். பொய்கையும் நீள் கழியும் புல் இழப்ப. இதுவும் நமக்கு தெரியும் நல்லா. பையவே செவ்வாய் அன்றில் துணை இழப்ப. இதுதான் நமக்கு தெரியாது. அன்னைக்கு தீபன் கூட என்கிட்ட சொன்னார், அன்றில் பறவைதான் ஒண்ணு பிரிந்தா உயிர் விட்டுடுமே, எப்படி துணை இழப்ப அப்படின்னு போட்டிருக்காருன்னு சொன்னார். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, அப்படிப்பட்ட பறவையிலே துணையை இழந்து விடுகின்ற அளவுக்கு உயர்வு நவர்ச்சி அணியா சொல்லியிருக்கார் அப்படின்னு நான் நீங்க சொன்னவர்கிட்ட. அது மாதிரி இது நமக்கு தெரியாத ஒரு செய்தி எதுன்னா, செவ்வாய் அன்றில் துணை இழப்பதான். இது ஒரு உயர்வு நவர்ச்சனி. அந்த அன்றிலே தன்னுடைய துணையை இழக்கின்ற வரை, பிரிகின்ற வரை. இழக்கன்னா பிரிதல்னு அர்த்தம், இறந்து போறதுன்னு அர்த்தம் கிடையாது, பிரிதல்னு அர்த்தம். சென்றடைந்தான். யாரு? சூரியன். எப்படிப்பட்ட சூரியன்? வெவ்வாய், வெம்மையான வாயை உடைய விரிந்த கதிரை உடைய சூரியன். வெற்புனா மலை, அந்த மலையிலே போய் சேர்ந்து விட்டான். வையம் பகலிழப்ப வானம் ஒளி இழப்ப
பொய்கையும் நீள் கழியும் புள்ளிழப்ப பையவே செவ்வாய் அன்றில் துணையிழப்ப சென்றடைந்தான் வெவ்வாய் விரிகதிரோன் வெற்பு. கொடபால் வரை மறைந்த குடம்னு சொன்னா மேற்கு, பால்னா மேற்கில், வரைனா மலை. மாயிரு ஞாலத்து உயிர்கான வானரங்கில் பாயிருள் என்னும் படாம் வாங்கி சேய் நின்று அரைந்து ஆரணம் பாட ஆடிப்போய் வெய்யோன் மறைந்தான் குடப்பால் வரை. மா இரு ஞாலம், மானா பெருசு, இருநாளும் பெருசு. ரெண்டு சொல்லும் ஒரே அர்த்தம் தான். அப்படி போட்டோம்னா ரொம்ப பெருசுன்னு எடுத்துக்கலாம். ஞாலம் உலகம், உயிர்காண இந்த ஞானத்துல இருக்கிற மக்கள்லாம் பார்க்கறாங்க. நேரடியான ஒரு காட்சி, அவருக்கு பார்க்கிற காட்சி என்ன காட்சி? வானரங்கில், வானம் என்கின்ற நடன சாலையில் பாயிருள் என்னும் படாம் வாங்கி, படாம் அப்படின்னு சொன்னா திரைசீலை. யானைக்கு போடுறது முகத்து கூட படாம் தான் பேரு. வள்ளுவர் தான் சொல்லுவார், கடா களிற்றின் மேல் கட்படாம் அப்படின்னு சொல்லுவார். இந்த மதம் பிடித்த யானையினுடைய முகத்திலே போடுகின்ற திரைசீலைக்கு படாம்னு பேர். பாயிருள், பாய்ந்து வரக்கூடிய இருள் என்னும் படாம் வாங்கி, படத்த அந்த திரைசீலையை இழுத்து விட்டு சேய் நின்று, தூரத்துல நின்று அரைந்து ஆரணம் பாட, இந்த மாலை நேரத்தில் வேதங்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆடிப்போய் வெய்யோன், கூத்தாடிக்கொண்டே போகின்ற இந்த சூரியன் மறைந்தான், மேற்கு திசையிலே போய் மறைந்தான். இந்த ஆடிப்போய் என்ற வார்த்தையை படித்த பிறகுதான் வானரங்கில் என்ற வார்த்தைக்கு நடனசாலைன்னு நம்ம பொருள் கொள்ள முடியுது. வான் அரங்குன்னு நம்ம சாதாரணமா சொல்லிடலாம். ஆனா அதற்கு நடனசாலைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இங்கே ஆடிக்கொண்டிருந்த சூரியன் என்று வார்த்தை வர்றதுனால, ஓ, இதை நடனசாலையாக நாம் உருவகித்துக் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. படம் வாங்கினா படத்தை அந்த திரைசை இழுத்துன்னு தானே வரும். இல்ல, இங்க திரைசிலையை போர்த்து, அதை எப்படி நாம பொருள் கொள்றோம்னா, பாயிருள் என்னும் ஒரு இருள் பாய்ந்து வருது. நம்ம இழுத்தோம்னா இருள் பாயாது, சுருங்கம். இருள் பாய்கிறது என்று சொன்னாலே அந்த சீலையை நாம் பரப்பிக் கொண்டு அர்த்தம். ஆக மாயிரு ஞாலத்து உயிர்காண, அதாவது வானத்திலிருந்து சூரியன் மறைந்து மேற்கு திசைக்கு போகின்றான், மலைக்கு பின்னாலே போய் மறைகின்றான். அது ஒரு அழகா சொல்றார். இருள் என்கின்ற திரைசீலையை பரப்பிவிட்டு வானம் என்கின்ற அந்த நடனசாலையில் அந்த திரைசீலையை மூடிவிட்டு அந்த கதிரவன் ஆடிக்கொண்டே போய் மலைக்கு பின்னாலே மறைந்து விடுகின்றான். மாயிரு ஞாலத்து, ஓகே, மாயிரு ஞாலத்து உயிர்கான வானரங்கில் பாயிருள் என்னும் படாம் வாங்கி சேய் நின்று அரைந்து ஆரணம் பாட ஆடிப்போய் வெய்யோன் மறைந்தான் குடபால் வரை. மெல்ல நடந்தது அந்தி. இது அந்த காலத்துல ஒரு சிறப்பா சொல்லுவாங்க இந்த பாட்டை. மல்லிகையே வெண்சங்கா வண்டூத, வான் கருப்பு, கருப்புனா இங்க கரும்புன்னு அர்த்தம். வில்லி கனை தெரிந்து மெய் காப்ப, முல்லை எனும் மெல்மாலை தோளசைய, மெல்ல நடந்ததே புன்மாலை அந்தி பொழுது. இங்க மெய் காப்ப அப்படிங்கிறது யாருடைய மெய்யை காக்கிறார்கள்னு சொன்னா, மாலை பொழுதை மெய்யாக உடம்பாக இங்க உருவகிக்கிறாங்க. அந்த உடம்பை காக்கிறான். ஏன்னா மாலை பொழுதில் தான் அவனுடைய, மாலையில் இருந்தான் அவனுடைய ஆட்டமே தொடங்கும். மல்லிகையே வெண்சங்கா வண்டூத, மல்லிகை தான் ஒரு சங்கு மாதிரி வண்டு ஊதி கொண்டிருக்கிறதாம். அங்கதான் புகழேந்தி புலவரோ ஒரு கேள்வி கேட்டாங்க. அது அரும்பின் முனையிலே வாய் வைத்து தானே தேன் உறிஞ்சும், நீங்கள் என்னமோ அந்த காம்பின் முனையிலே வைத்து ஊதுகிற மாதிரி சொல்கிறீர்களே, அது எப்படி, இது பிழை அல்லவா என்று கேட்ட பொழுது ரொம்ப சாதுரியமா புகழேந்தி புலவர் சொன்னார், அது மது அருந்திய வண்டு, ஆகவே எது முனை எது காம்பு என்றதுக்கு தெரியவில்லை என்று ரொம்ப சாதுரியமாக பொருள் சொன்னதாகவும் அந்த காலத்துல ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு வரி இது.
மல்லிகையே வெண்சங்கா வண்டுவுத. இது மாலை பொழுதினுடைய அழகு. அப்போ மல்லிகையை வண்டு ஊதிக் கொண்டிருக்கின்றது. சங்கு மாதிரி நினைத்து வண்டு ஊதிக் கொண்டிருக்கிறது. வான்கருப்பு வில்லி, வான்கரும்பையே வில்லியாக கனை தெரிந்து மெய் காப்ப. இந்த கரும்பை விட்டு எய்தி இந்த மாலையை காத்துக் கொண்டிருக்கின்றான். மாலையினுடைய அழகை, தன்மையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான் மன்மதன். முல்லை என்னும் மென்மாலை தோலசைய. முல்லைப்பூ பூக்கிறதல்லவா, அது இந்த மாலையினுடைய தோளிலே மெல்ல அசைந்து கொண்டே இருக்கிறதாம். மென்மாலை தோலசைய மெல்ல நடந்ததே புன்மாலை அந்திப் பொழுது. மெல்ல நடக்குதாம். அவசரப்பட்டு போகல. சட்டு சட்டு நடக்கல. ரொம்ப அமைதியா மெல்ல நடந்து. புன்மாலை அந்திப் பொழுது. புன்மாலைனா ஒரு சிறு பொழுதுக்கு புன்மாலை. பகல் மாதிரி நீண்ட பொழுது அல்ல. இரவு மாதிரி நீண்ட பொழுது அல்ல. இரவுக்கும் பகலுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பொழுது மாலை என்பதனாலே புன்மாலை. நம்ம புன் சிரிப்புன்னு சொல்றோம் இல்லையா? புன் சிரிப்புன்னா சிறிய சிரிப்பு. சின்னதா லேசா சிரிக்கிறது. அது மாதிரி ஒரு சிறிய மாலை அந்திப் பொழுது. மல்லிகையே வெண்சங்கா வண்டூத, வான் கருப்பு வில்லி கனை தெரிந்து மெய் காப்ப, முல்லை எனும் மென்மாலை தோள் அசைய, மெல்ல நடந்ததே புன்மாலை அந்திப் பொழுது என்று மாலையினுடைய அழகை இங்க வர்ணிக்கிறார். இது ஒரு அழகான பாட்டு. ஒரு அருமையான உதாரணம். அந்திப் பொழுத பத்தி அது அந்திப் பொழுத பத்திய வர்ணனை தான். புற்கென்றார் அந்திப் புனைமலர்க்கண் நீர் அரும்ப நிற்கிறதந்தோ. அதோடு நிறுத்திக்கணும். நிலங்காப்பான் முற்கொண்டு அடைகின்ற வேந்தர்க்கும் ஆண்டு அஞ்சினோர்க்கும் இடைநின்ற காலம் போல் என்று. நிலங்காப்பான் முற்கொண்டு, நிலத்தை காக்கின்றவன் மேலும் மேலும் தன்னுடைய நிலத்தை பெருக்க வேண்டும் என்ற ஆசையினாலே முற்பட்டு, முற்கொண்டுனா முற்பட்டு, அடைகின்ற வேந்தருக்கும், அங்க வரான், அவன் போருக்கு வரான். அந்த வேந்தருக்கும் அதை அடைய வரான், இன்னொரு நிலத்தை அடைய வரான். சிற்றரசன் மீது போர் தொடுக்கிறான், அவ்வளவுதான். ஆண்டு அஞ்சினோருக்கும், அதை பார்த்து பயப்படுகின்றவர்களுக்கும். இவன் போர் தொடுக்கிறான், அவன் அதை பார்த்து அஞ்சறான். அவனும் போர் தொடுக்கிறான், ஆனா பயந்து கொண்டே இருக்கிறான். இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, அவனுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. இடை நின்ற காலம் போல் என்று. அந்த இடையில இருக்கிற காலம் மாதிரி இந்த அந்தி பொழுதான். அதாவது அவன் மகிழ்ச்சியோடு இருக்கிறான், இவன் பயந்து கொண்டிருக்கிறான். மகிழ்ச்சியை ஒளிக்கு நாம் ஒப்பிடலாம், பயத்தை இருளுக்கு நாம் ஒப்பிடலாம். ஆக ஒளியும் இருளும் இதற்கு இடையிலே இருக்கின்ற காலம். மாலையும் பொழுதும் சந்திக்கும் வேளையில் மயங்கிடும் இருளை போலனார் கண்ணதாசன். அது மாதிரி அந்த மகிழ்ச்சி என்கின்ற ஒளிக்கும் பயம் என்கின்ற இருளுக்கும் இடையிலே இருக்கின்ற காலம். இதுதான் மாலை பொழுது. அதுக்குதான் அந்த புற்கென்றார்னு ஒரு வார்த்தையை போட்டார். புற்கென்றார் அப்படின்னு சொன்னா ஒளி இழந்தன்னு ஒரு அர்த்தம் உண்டு. புற்கென்றார் அந்தி. ஒளி இழந்தன்னா எப்படி ஒளி இழந்திருக்கான்? பொன்னும் கருப்பும் சேர்ந்தால் அதுக்கு புற்குன்னு பேர். பொன் ஒளி நிறைந்தது, கருப்பு அந்த ஒளியை மங்க வைக்கக்கூடியது. ஆகவே அந்த மகிழ்ச்சி என்கின்ற ஒளி, பயம் என்கின்ற கருப்பு இரண்டும் சேர்ந்த ஒரு வார்த்தைக்கு புற்குன்னு பேர். வாலொற்றி புற்கென்றார் அப்படின்னு ஒரு திருக்குறள் கூட உண்டு இல்லையா? மங்கி போதல். இப்படி ஒளியும் இருளும் கலந்த அந்தி, அவ்வளவுதான். இதுக்குதான் இந்த ஊமை சொல்றார். ஒளிக்கு படையெடுக்கிற மன்னன், இருளுக்கு பயப்படுகிற மன்னன். இப்படிப்பட்ட அந்தி, புனைமலர், அலங்கரிக்கப்பட்ட மலர் போன்ற கண்கள், கூவளைப்பூ. கண்ணுன்னு சொல்லிட்டாவே அது கூவளைப்பூ தான். நீர் அரும்ப, அது கண்ணுல இருந்து நீர் வருதான். நிற்கிறதந்தோ, இதோட நிறுத்திடணும். புற்கென்றார் அந்தி புனைமலர்க்கண் நீர் அரும்ப நிற்கிறதந்தோ. இது மாலையினுடைய நிலைமை. பொன்னும் கருப்பு மாதிரி ஒளி எழுந்து இருக்கக்கூடிய மங்கியதோர் நிலவிலேன்னு பாரதி சொன்ன மாதிரி, மங்கியதோர் அந்தி இந்த அலங்கரிக்கப்பட்ட கோலை மலர்னுடைய கண்களிலே இருந்து நீர் அரும்ப நிற்கின்றது.
இது எப்படி இருக்கிறதாம்? நிலங்காப்பான் முற்கொண்டு அடைகின்ற வேந்தர்க்கும் ஆண்டு அஞ்சினோர்க்கும் இடைநின்ற காலம் போல் இன்று. இந்த நாள் தினந்தோறும் கிடையாது, இன்றைக்கு மட்டும். ஏன்னு கேட்டா இது தமயந்தியினுடைய மாலை, தமயந்திக்கான மாலை இது. அதனால அது அப்படிதான் இருக்கும். ஓகே. புற்கென்றார் அந்தி புனைமலர்க்கண் நீரரும்ப நிற்கிறதந்தோ நிலங்காப்பான் முற்கொண்டு அடைகின்ற வேந்தர்க்கும் ஆண்டு அஞ்சினோர்க்கும் இடைநின்ற காலம் போல் இன்று. பிழைத்தால் வந்தேன் என்னும். அன்னங்காள் நீங்களும் ஆதித்தன் தானும் போய், ஆதித்தன்னா கதிரவன். மண்ணும் படி அகலா வல்லிரவில் மின்னும் மழைத்தாரை வல் இருட்கும் வாடைக்கும் நாங்கள் பிழைத்தால் வந்தேன் எனும் பேர். இந்த வந்தேன் எனும் பேர்னா வருதல்னு அர்த்தம் கிடையாது, பிறந்தேன் எனும் பேர். நாங்க திரும்பவும் பிறந்தோம்னு அர்த்தம். நாங்க பொழைச்சிருந்தோம்னா திரும்பவும் பிறந்துட்டோம்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்தேன் என்பதற்கு நாங்கள் மீண்டும் பிறந்தோம்னு அர்த்தம். அன்னங்கால் நீங்களும் ஆதித்தன் தானும் போய், 2 பேரும் போயிடுறீங்க. இருள் வருகிறது. மண்ணும்படி அகலா வல்லிரவில் நிலைத்து நிற்கும்படி அகலாத வல்லிரவில், அவளை பொறுத்தவரையிலும் அது வலிமையான இரவு, கொடுமையான வல், இந்த இடத்துல கொடுமையான இரவு. மின்னும் மழைத்தாரை, மின்னி வரக்கூடிய மழை, வல்லிருக்கும் அங்க இருக்கக்கூடிய இருளுக்கும் வாடைக்கும் நாங்கள் பிழைத்திருந்தால் வந்தேன் எனும் பெயர், மீண்டும் பிறந்தேன் என்று அதுக்கு அர்த்தம். நந்தங்கால் நீங்களும் ஆதித்தன் தானும் போய் மண்ணும் படி அகலா வல்லிரவில் மின்னும் மழைத்தாரை வல் இருக்கும் வாடைக்கும் நாங்கள் பிழைத்தால் வந்தேன் எனும் பேர். செல்லாமை உண்டேல் எனக்குறை நின் வல்வரவு வாழ்வார் குறைனா திருக்குறள்ல. இது ஒரு அழகான பாட்டுங்க. அது செப்பிலங்கொங்கை மீர் திங்கர் சுடற்பட்டு கொப்புளம் கொண்ட குளிர்வானை இப்போதும் மீன் பொதிந்து நின்ற விசும்பு என்பது என்கொலோ தேன் பொதிந்த வாயால் தெரிந்து. என்ன சொல்றா? தோழிமார்களே, செப்பிலம் கொங்கை மீறினா தோழிமார்களை பற்றி வர்ணனை. தோழிமார்களே, அதை விட்டுருவோம். நீங்கள்லாம் உங்களுடைய தேன் ஒழுகக்கூடிய வாயால் சொல்கிறீர்களே, இதை என்னமோ போய் விசும்பு, இந்த விண்மீன் சொல்றீங்களே, அது விண்மீன் நான் நினைக்கிறீங்க கிடையாது. அது என்ன தெரியுமா? திங்கள் சுடற்பட்டு கொப்புளம் கொண்ட குளிர்வான். திங்கள் என்கின்ற நெருப்பு பட்டு கொப்பளித்துக் கொண்டிருக்கின்ற குளிர்வான். இதை போய் நீங்க மீன் பொதிந்த விசும்புனா வானம் என்று சொல்கிறீர்களே, நியாயமா அப்படின்னு சொல்றான். செப்பிலும் கொங்கை மீர் திங்கள் சுடற்பட்டு கொப்புளம் கொண்ட குளிர்வானை. இது கொப்பளமா இருக்கிற குளிர்வானமா? இதை போய் நீங்க விண்மீன்கள் நிறைந்த வானம்னு சொல்லலாமா? நியாயமா? இன்னும் ஒரு கேள்வி எழுப்புறாய். செப்பிலம், இதுக்கு பாரதிதாசன் இப்படி ஒரு பாட்டு எழுதினாரு. இதே கருத்து தான். ஒரே அந்த கொப்பளம் என்ற ஒரு கருத்தை வச்சு பாவேந்தர், ஒரு புரட்சி கவிஞர், ஒரு பாட்டு எழுதினார் அழகின் சிரிப்புல. மண்மீதில் உழைப்பாரெல்லாம் வரியறாம், உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். இதை தன் கண்மீதில் பகலிலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பினார். அவர் நேரடியாக சொல்லிட்டார், இது விண்மீன் கொப்பளம், விண்மீனாய் கொப்பளித்த, விண்மீனை கொப்பளம்னே சொல்லிட்டார். இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கொப்பளத்தை போய் நீ விண்மீன் சொல்லலாமா? நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. செப்பிலும் கொங்கை மீர் திங்கள் சுடற்பட்டு கொப்புளம் கொண்ட குளிர்வானை இப்போதும் மீன் பொதிந்து நின்ற விசும்பு என்பது என்கொலோ சொல்லலாமா? என்கொலோன்னா நீ சொல்லலாமா? தேன் பொதிந்த வாயால் தெரிந்து. கொடியாடி கொன்றது பொய். நமக்கு தெரியும், அந்த ஒரு கதை தெரியும். மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணாலே எரித்து கொன்று விட்டான், சாம்பலாக்கி விட்டான் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு புராணத்துல. இதைதான் அந்த அம்மா கேக்குறா. அவன் செத்து போயிட்டான்னு சொல்றீங்களப்பா, இதெல்லாம் பொய்ப்பா, இதெல்லாம்
அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கான், உயிரோட தான் இருக்கான். காணும் தடம் காவும் காமன் படைவீடு. கானகமும் குளமும் சோலையும் காமனுடைய படைவீடு. கான் என்று சொன்னால் முல்லைப்பூ, முல்லை காட்டுல தான் பூக்கும். தடம் என்று சொன்னால் தாமரைப்பூ, தாமரை குளத்துல தான் பூக்கும். கோலையும் குளத்துல தான் பூக்கும். அதுவும் முல்லையும் தாமரையும் குவளையும் மன்மதனுடைய பூக்கள். கா என்றால் சோலை. சோலையில அசோக பூக்கள், அசோக மலர்கள் பூக்கும். அதுவும் காமனுடைய பூங்கனைகள். ஆக காணும் தடம் காமும் காவும் காமன் படை வீடு, காமனுடைய பாசறை. வானும் தேர் வீதி, இந்த வானம் தான் தேர் வீதி அவனுக்கு. அவன் அங்கேயும் இருக்கான். மறிகடலும் மீன கொடியாடை, அலை இருக்கக்கூடிய கடல் இருக்கு பாருங்க, அது மீன் கொடி ஆடை. அவனுக்கு மீன் தானே சின்னம், அவனுடைய கொடியினுடைய சின்னம். மீனக்கொடியும் தானே சொல்லுவோம் அவனை. அதுதான் அங்க மீன் இருக்கிறதுனால, கடல்ல மீன் இருக்கிறதுனால அது கொடி ஆடை. வையமெல்லாம் கோதண்ட சாலை, கோதண்டம்னா வில், நமக்கு தெரியும் கோதண்டராமன். வையமெல்லாம் கோதண்ட சாலை, வையமெல்லாம் இந்த பூமி பூராவுமே வில்லினுடைய சாலை. பொடியாடி கொன்றதெல்லாம் பொய். அவனை போய் நம்ம பொடியாடி கொன்று விட்டோம்னு சொன்னீங்க பாருங்க, அது அப்பட்டமான பொய். அழகா சொல்றான். காணும் தடங்காவும் காமன் படை வீடு, வானும் தேர் வீதி, மறிகடலும் மீன கொடி ஆடை, வையமெல்லாம் கோதண்ட சாலை, பொடியாடி கொன்றதெல்லாம் பொய். அவர் சொல்றா பாருங்க, அவன் இறந்து போயிட்டாங்கிறது போய் பரவாயில்ல, தள்ளிடுங்க தள்ளிடுங்க தள்ளுங்க. இரவின் உள்ளம் ரொம்பவும் கொடிது. கொள்ளை போகின்றது உயிரென்னும். இந்த எண்ணும் எண்ணும்ன்றதெல்லாம் என்பால் என்பால் தான் அர்த்தம். கவிதையில எண்ணும் எண்ணும் சொல்லும் பொழுது இந்த இடத்துல, எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது, இந்த இடத்துல எண்ணும் எண்ணும் சொல்லும் பொழுது என்பால் என்பால்னு அர்த்தம். இவ சொல்றா, கொள்ளை போகின்றது உயிர் என்பால், என் உயிரெல்லாம் கொல்ல போயிடுதுப்பா. போல் அரவின், போல் அரவு, அரவுன்னா பாம்பு. போல் அப்படின்னு சொன்னா கூர்மையான பொருள் எடுக்கலாம். போலுக்கு எக்கச்சக்கமா பொருள் சொல்லியிருக்காங்க. கொள்ளுதல், துணிவு, குரலை, கொலை, மதிப்பு, கிரகம், அது நமக்கு தெரியும், வானில் இருக்கக்கூடிய கோள். வலிமை, அது தெரியும். போல் அரவு, அது போலரி அப்படின்னு சொன்னா வலிமை மிக்க சிங்கம்னு நம்ம சொல்றது உண்டு. கற்பு, காய், பொய், தீமை, பாம்பு, குலை, மேகம், ஒலி, வித்து. பாருங்க, ஒரு வேடிக்கை பாருங்க. போல் என்ற வார்த்தைக்கு மேகம்னு ஒரு அர்த்தமும் இருக்கு, ஒலின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. முரண்பட்ட அர்த்தம் ரெண்டுமே இதுக்கு இருக்கு. இதுல நாம எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டா, கொல்லும் பாம்புன்னு எடுத்துக்கலாம். கொல்லும் பாம்புடைய முள் எயிரோ, முள் அதனுடைய எயிறு, பல்லு. எதனுடைய பல்லு? நிலாவினுடைய பல்லு. மூரி நிலாவென்னும், முழு நிலாவை அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்ப மூரினா என்ன அர்த்தம் வருது உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு நிறைய அர்த்தம் வச்சிருக்காங்க. எருது, திமில், பெருமை, துண்டம், முரண், வலிமை, கீழம், தெரிவு என்று இதுக்கு ஒரு அர்த்தம் வச்சிருக்காங்க. துண்டம், ஒரு துண்டான நிலான்னு கூட அர்த்தம் வச்சுக்கலாம். என்ன? ஆக இந்த இடத்துல மூரி நிலா அப்படின்னு சொன்னா பிறை நிலான்னு தான் அர்த்தம். ஏன்னா எயிறுன்னு சொல்றாங்க, முள் எயிறு, முள்ளு மாதிரி குத்தும். முழு நிலாவுக்கு குத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக கொள்ளை போகின்றது உயிர் என்பால், என் உயிர் கொல்ல போகுது. கோளரவின் முள்ளையிரோ மூரி நிலாவென்பால், இந்த அரவினுடைய எயிறுதானா, பல்லுதானா இந்த நிலா என்று வருத்தப்படுவாள். உள்ளம் கொடிது இரா என்பால், இரவு நேரத்துல உள்ளம் ரொம்ப கொடிதானதுப்பா. பகல் நேரத்துல கூட பரவாயில்ல, அமைதியா இருக்கும். இரவு நேரத்தில் உள்ளம் ரொம்ப கொடுமையானது. குழையும் தழல் போல், குழையும்னா வாடுது. மோப்ப குழைய மனுச்ச முகந்திருந்து நோக்க குழைவார் விருந்து, நோக்க குழையும் இருந்து. குழைதல்னா வாடுதல். இந்த இடத்துல வாட்டுகின்ற தழல் போல், நெருப்பு போல. நெடிது இரா,
இரவு வந்து நீண்டு போயிருக்கிறது. இந்த நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கா. உயிர் கொள்ள போயிடுது. நிலா வந்து முள்ளு மாரி குத்துது. உள்ளம் அவள போட்டு புரட்டி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. இரவு நிழல் போல நீண்டு கொண்டே இருக்கிறது. வாட்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில வாய் பேச முடியாம, வாய் உலர்ந்து போய் இருக்கின்றாள். கொள்ளை போகின்றது உயிரென்னும் கோளரவின் முள்ளையிரோ மூரி நிலவென்னும் உள்ளம் கொடிதி இரா என்னும் குழையும் தழல் போல் நெடிதிரா வாய் புலர நின்று. சொல்லுங்க. ஊழிப் பலவோர் இரவாயிற்றோ என்னும் கோழி குரல் அடைத்ததோ என்னும் ஆழி துயிலாதோ என்னும் சுடர்மதியம் காண்ற வெயிலால் உடல் உருகா விழுந்து. இதுல 2 சொல்லு ரொம்ப புதிய சொல்லு. காண்ற அப்படின்னு சொன்னா சிந்துகின்றன்னு அர்த்தம். சிந்துதல். சிந்துதலுக்கு காண்றன்னு அர்த்தம். கொட்டுகின்ற, பொழிகின்ற. வெயில் அப்படின்ற சொல்லுக்கு வந்து நம்ம சாதாரணமா பகல் நேரத்து வெயில் நினைப்போம். அது ஒரு பொருள் உண்டு. வெயில்னா ஒளின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பொதுவான ஒளி. பொதுவான ஒளிக்கும் வெயில்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிலாவுக்கும் ஒளின்னு ஒரு அர்த்தம் உண்டு. நிலா பொழியும் திங்கள்னு கூட சில இடங்கள்ல இலக்கியத்துல வரும். அந்த இடத்துக்கு அதுக்கு ஒளின்னு தான் பேரு. இப்போ சுடர்மதியம் சிந்துகின்ற, அதான் நிலா. சுடர்கின்ற மதியம்னா நிலா. சிந்துகின்ற ஒளியால் உடல் உருகா விழுந்து. உருகா அப்படின்னா அது செய்யாப்பாட்டு வினையச்சுன்னு சொல்லுவாங்க. உருகுதல்னு அர்த்தம். உடல் உருகி விட்டால்னு அர்த்தம். இப்ப மேல பார்ப்போம். எதனால உடல் உருகி போனால்? ஊழிப் பலவோர் இரவாயிற்றோ. பல ஊழிக்காலங்கள். இதெல்லாம் ஒரு ராத்திரி தான் பொழுதுன்னு பார்த்தா, ஊழிக்காலம் மாறி இது நீண்டு கொண்டே போகிறது. நிழல் தேயும் ஆனாலும் சுவை தேய மாட்டாது நீள்கின்ற இரவும் இல்லையோனா கண்ணதாசன். அங்க சுவை தேயாமல் நீளுது. இங்க சுவையே இல்லாமல் நீளுது. அதான் ஒரு வித்தியாசம். ஊழிப் பலவோர் இரவாயிற்றோ என்னும் என்பால் கோழி குரல் அடைத்ததோ. என்ன கோழி கூவவே மாட்டாதா? கோழி கூவே கூவாதா? கோழி கூவ ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருப்பாள். ஆழி துயிலாதோ. அலைகளானது தூங்காதா? இப்படி வீசிக்கொண்டே இருக்கிறது என்பால் சுடர் மதியம். சுடர் வீசக்கூடிய நிலா சிந்துகின்ற ஒளியினால் அவளுடைய உடல் உருகி படுக்கையிலே விழுந்து கிடக்கின்றாள். ஊழிப் பலவோர் இரவாயிற்றோ என்னும். இங்கேயும் எண்ணும் எண்ணும்ன்றது என்பாள் என்பாள்னு சொல்லலாம். இல்ல அவளுடைய மனசு இது மாதிரி சொல்லுதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். கோழி குரல் அடைத்ததோ என்னும் ஆழி துயிலாதோ என்னும் சுடர்மதியம் காண்ற வெயிலால் உடல் உருகா விழுந்து. சொல்லுங்க. இதுல புறவழித்தான் அப்படின்னா போர் செய்தான் அர்த்தம். கன்னினா மாலை. போருக்கு போகின்ற பொழுது தும்பைப்பூ மாலையை போட்டு கொண்டு போவார்கள். இங்க மன்மதன் 2 பேருக்கு 2 கொடுத்திருக்கான். நிலாவுக்கு என்ன கொடுத்திருக்கான்? தும்பைப்பூ மாலையை கொடுத்து நீ போருக்கு போன்ட்டான். யார்கிட்ட? தமயந்தி கிட்ட. தமயந்திக்கு என்ன பண்ணிட்டான்? இரவை நீள வச்சுட்டான். இப்ப அவளுடைய நிலைமை இவள் சார்பா இரவு நீண்டு கொண்டே போகிறது. அவன் நிலாவினுடைய சார்பா போர் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த 2க்கும் இடையே அவ தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். ஈரமதியே, ஈரமான மதியே, இளநிலவே, இங்கனமே சோர்குழலில் மீதே சொரிவது எவன்? சோர்குழல்னா சோர்ந்து போகிறத கீழே தளர்ந்து விடக்கூடிய குழலுக்கு கூந்தலுக்கு சோர்குழல்னு சொல்லுவாங்க. குழல் தளர்ந்து சோர்தல்னா தளர்தல் தானே. மீதே சொரிவது ஏன்? நீ ஒளியை வீசிக் கொண்டிருக்கின்றாய். மாறன் புறவழித்தான் கண்ணி. உனக்கு என்ன பண்ணியிருக்கான்? புறவழித்தான்னா போரிடுவதற்காக. பொறுதல்னா போரிடுதல்னு அர்த்தம். புறவழித்தான் கண்ணி. கண்ணின்றது மாலை. தலையிலே சூடிக் கொள்ளுகிற மாலைக்கு கண்ணின் பேரு. இந்த இடத்துல தும்பைப்பூ மாலை. ஏன்னா போருக்கு தானே கொடுக்குறாங்க. மாறன் உனக்கு தும்பைப்பூ மாலையை கொடுத்து விட்டான். போருக்கு போய் என்று அனுப்பி விட்டான். எனக்கு என்ன இப்ப வஞ்சனை செய்திருக்கான் தெரியுமா? எனக்கு புலரா இரவளித்தான். எனக்கு புலரவே புலராத இரவை கொடுத்து விட்டான். அல்லனோ இன்று அதுதானே அல்லவா?
உனக்கு தும்பை மாலை கொடுத்து விட்டான், எனக்கு இரவை கொடுத்து விட்டான் இன்று என்று ரொம்ப வருத்தப்படுறான். ஈரமதியே, இளநிலவே, இங்கனே சோர்குழலில் மீதே சொரிவது எவன்? மாறன் புறவழித்தான் கண்ணி, எனக்கு புலரா இரவழித்தான் அல்லனோ இன்று. சொல்லுங்க. ம். தாங்கு நிலவின் தழல் போய் தலை கொள்ள, தேங்குழல் சேர் வண்டு சிறை வெதும்ப, ஓங்கு உயிர்ப்பின் தாமம் கரியா தனியே தளர்கின்றாள், யாமம் கரியாக இன்று. இந்த கரியாக அப்படின்றதுக்கு சாட்சியாக அப்படின்னு தான் ஒரு பொருள் சொல்றாங்க. உரையாசிரியர் எல்லா உரையாசிரியரும் பார்த்தா சாட்சியாகன்னு தான் சொல்றாங்க. இரவு இதற்கெல்லாம் சாட்சியாக நிற்கிறது. தாங்கு நிலவின் தழல் போய் தலை கொள்ள. இந்த நிலவு வந்து நிலவினுடைய நெருப்பு தலை மேல விழுதாம். தாங்குன்ற வார்த்தைக்கு அணைத்தல், காத்தல், சகித்தல், சுமத்தல், பொறுத்தல், வருத்துதல், ஏற்றுக்கொள்ளுதல், இவ்வளவு அர்த்தம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தாங்கு நிலவுனா வருத்தும் நிலவுன்னு கூட நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அல்லது நிலவினுடைய நெருப்பை தாங்குகின்ற, ஏற்றுக்கொள்கின்ற, தாங்குனா ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா, ஏற்றுக்கொள்கின்ற தலை. இந்த தலை கொள்ள தேங்குழல் சேர் வண்டு சிறை வெதும்ப. அவ தலை மேல அந்த நிலா விழுது, அவ்வளவுதான். அது விழும்போது என்ன நடக்குது? அவளுடைய குழலிலே பூக்கள் பூ சூடியிருப்பால், அதிலே வண்டு இருக்கும் அல்லவா, அந்த வண்டினுடைய சிறகு வெதும்ப, வெந்து போய்விடுகிறது. ஓங்கு உயிர்ப்பின், ஒரு பெரிய நீண்ட பெருமூச்சு விடுறா. ஆசையினால வந்த பெருமூச்சு, பெரிய மூச்சு. தாமம் கரியா, மாலை, அவள் போட்டிருக்கிற மாலை என்பது கரிந்து போய் விடுகிறது. தனியே தளர்கின்றாள், தனியாக அவள் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாள். யாமம் கரியாக இன்று. இதுக்குதான், இதுக்கு வந்து யாமப் பொழுது, இரவு பொழுது சாட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. யாமத்துக்கு கரி என்பதற்கு அகராதியில பார்த்த பொழுது எனக்கு சில வார்த்தைகள் கிடைச்சது. அடுப்பங்கரி எல்லாருக்கும் தெரியும், கருமை எல்லாருக்கும் தெரியும், சாட்சி அவங்க சொல்ற பொருள் கரெக்டா வருது, யானை அது நமக்கு நல்லா தெரியும், விஷம்னு ஒரு வார்த்தை இருக்கு, நஞ்சுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆக இந்த இரவு பொழுது அவளுக்கு நஞ்சாக இருந்தது என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நாம யோசிக்கலாம் இல்லையா? அந்த நிலாவினுடைய ஒளி அவளுடைய தலை மீது விழ, அவள் அணிந்திருந்த பூவில் மொய்த்து கொண்டிருந்த வண்டினுடைய சிறகு வெந்து போக, அந்த அளவுக்கு நிலாவினுடைய கூர்மை இருந்திருக்கு. ஓங்கு உயிர்ப்பின், நீண்ட பெருமூச்சு, ஓங்கி விடுற அந்த ஓங்குனாவே ஒரு பெரிய அழகு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின மாதிரி. ஓங்கு உயிர்ப்பின் தாமம் மாலை கரியா போச்சான், அப்படியே கரிந்து போய் தனியாக தளர்கிறாள். தனியா தானே தளர முடியும், இணையா இருந்தா தளர வேண்டியதில்லை. தனியே தளர்கின்றால் யாமம் கரியாக இன்று, அந்த நடு இரவு இன்றைக்கு அவளுக்கு நஞ்சு போல் இருக்கிறது. சொல்லுங்க. மையிட்ட கண்ணருவி வார, வலை சோர, கையில் கபோல தலம் வைத்து, கபோலம்னா கண், மெய்வருந்தி தேனிருந்த பூங்கனையே தீயாக, தேன்மொழியால் தானிருந்து செய்தால் தவம். மையிட்ட கண்ணருவி வார, மை பூசப்பட்ட கண்ணிலிருந்து அருவி என்பது விழுந்து கொண்டே வருகிறார், அழுது கொண்டிருக்கிறாள். வலை சோர, அந்த வலையானது கழண்டி விழுந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி பார்க்கறதாம். கையில் கபோலத்தலம் வைத்து, அப்படி அந்த கன்னத்துல கை வைத்துக் கொண்டு, மெய் வருத்தி, உடம்பை வருத்தி கொண்டு, தேன் இருந்த பூங்கனையே தீயாக, அந்த பூங்கனையே தீயாக, தேமொழியால் தானிருந்து செய்வாள் தவம், அந்த தமயந்தி தவம் செய்து கொண்டிருக்கிறாள். சொல்லுங்க. இது வந்து நலவென்பா இல்ல, நைடதம். நைடதத்தையும் அந்த அவள் தமயந்தி வருத்தப்படுவது,
அந்தி மாலை பொழுது இதை பற்றியெல்லாம் பேசுறாரு. வால் தடங்கன் வாள் போன்ற கண் மானை ஆவி வாட்ட மாறன் வார் சிலை பூட்டி எய்த பகழி தைத்த புழை நுழைந்து தென்றல் போய் ஈட்டுகின்ற காம வெந்தழல் பிழம்பை எரி எழ மூட்டி மேல் எழுந்ததாகும் நெட்டுயிர்ப்பு முடிவினே. அங்க நாம ஒரு இடத்துல பார்த்தோம். ஆவியார் போனாலும் ஆசை போகாது. அந்த காமன் எய்த அம்பு இருக்கு பாருங்க. அந்த அம்பு ஏற்படுத்த துளை இருக்கு பாருங்க. அந்த துளைக்குள்ளே இருந்து ஆவி வெளியே போனாலும் ஆசை வெளியே போகாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி இங்க இன்னொரு மாதிரி சொல்றாங்க. புழைனா துளை, பகழின்னா அம்பு, வாள் தடங்கள் வாள் போன்ற கண்ணை உடைய மானை ஆவி வாட்ட மாறன் வார் சிலை அந்த உயிர் வாட்டுது அவளை. மாறன் வார் சிலை மன்மதன், சிலைன்னா அம்பு, பூட்டி எய்த பகழி தைத்த சிலைன்றது வில், பகழி என்பது அம்பு. தைத்த புழை அந்த துளை ஏற்படுகிறது. நுழைந்து தென்றல் போய் அது பாருங்க. அங்க ஆவி வெளியில போனாலும் பரவாயில்ல, என் ஆசைய போக விட மாட்டேங்கிறான். இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த தைத்த அந்த துளைக்குள்ள அம்பு தைத்த துளைக்குள்ள தென்றல் போய்விடுகிறதாம். தென்றல் போய் ஏற்கனவே அவன் மனசுக்குள்ள அழல் இருக்கிறது அல்லவா? ஆசை என்கின்ற அழல் இருக்கிறது அல்லவா? அந்த அழலை மேலும் மூட்டி 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 மேல மேல எழ வைக்கிறது. அப்படி அவன் நெட்டு அப்படியே அந்த எழுகின்ற காரணத்தினால அவ திக்கி திணறி என்ன பண்றான்னா பெருமூச்சு விட்டுறாளாம். இந்த காத்து மூச்சா வந்துருது அப்படியே. தென்றல் காற்று எப்படி வருதுன்னா மூச்சாக வருகிறது. அந்த அம்பினுடைய துளையின் வழியாக உள்ளே நுழைந்த தென்றல் காற்று தமயந்தியினுடைய மூக்கின் வழியாக வெளியே வந்து விடுகிறது. நெட்டுயிர்ப்பு. வால் தடங்கன் மானை ஆவி வாட்ட மாறன் வார் சிலை பூட்டி எய்த பகழி தைத்த புழை நுழைந்து தென்றல் போய் ஈட்டுகின்ற காம வெண்தழல் பிழம்பை எரி எழ மூட்டி மேல் எழுந்ததாகும் நெட்டுயிர்ப்பு முடிவினே. முடிவு அதான் நடந்திருக்கு. உள்ள தென்றல் போயிருக்கு, வெளியில மூச்சு வந்திருக்கு. தள்ளுங்க தள்ளு. இது ஒண்ணும் இல்ல. அவளை கொண்டு போய் அந்த சந்திரக்கல் மேடையில படுக்க வைக்கிறாங்க. அதுதான். மது பிலிற்று சோலை தேன் ஒழுகக்கூடிய சோலை வாயில் மணி தெளித்த நீரதாம் புதுப்புணல் தடத்தில் இந்து காந்த வேதிகை. இந்துன்னா நிலா சந்திரன், காந்தனா சந்திரகாந்த, வேதிகைனா திண்ணை அல்லது மேடை, புறத்துனா பக்கத்துல. புதுப்புணல் தடம், அங்க ஒரு புது புனல் இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு சந்திரக்கடல் சந்திரகாந்த மேடை இருக்கிறது. அந்த மேடையில கொண்டு போய் தமயந்தியை படுக்க வைக்கிறார்கள். அங்கே படுக்க வைத்தார்கள் என்று சொன்னால் அது சில்லுன்னு இருக்கும். அந்த வெப்பமானது தணிந்து விடும் என்ற எண்ணத்தோடு அங்கே படுக்க வைக்கிறார்கள். மது பிலிற்று சோலை வாயில்னா அந்த முன்வாயில் மணி தெளித்த நீரதாம் நீர் தெளிக்கிறார்கள். புதுப்புணல் தடத்தில் இந்து காந்த வேதிகை புறத்து உதித்த திங்கள் வான் முகத்தல். உதித்த திங்கள் அப்படின்னு போடுறார். உதித்த திங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சு? விடுங்க. பரவாயில்ல விடுங்க. எப்படியும் பரவாயில்ல. பாதி போடுங்க. உதித்த திங்கள் வாழ் முகத்தல் நங்கை மாறன். திங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒளி வீசக்கூடிய முகத்தை உடைய நங்கை மாறன் உன்கணை. மன்மதனுடைய அந்த கணையினாலே வெதுப்புகின்றதொழிய. வெதுப்புகின்ற அப்படின்னா வாட்டுகின்றன்னு சாதாரணமா சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு அர்த்தம், ரொம்ப அழுத்தமான ஒரு அர்த்தம் இருக்கு. பழுக்க காய்ச்சுதலுக்கு வெதுப்புதல்னு பேர். நல்ல பழுக்க காய்ச்சுதான். அந்த அவனுடைய கணை இருக்கு பாருங்க, அவனுக்கு நல்ல பழுக்க காய்ச்சிருக்கு. அது ஒழிவதற்காக, அந்த சூடு தணிவதற்காக வாச மெல்லணை கிடத்தினர். வாசம் வீசக்கூடிய மெல்லி அணையிலே அவர்களை கிடத்தி விட்டார்கள். சொல்லுங்க.
இது சரியா தள்ளுங்க. நான் தெரியா போனா பரவாயில்ல. இன்னும் தள்ளுங்க. இப்படி தள்ளுங்க. ம். பூசு சார்ந்த மெய்யினில் பொருட்கெழுந்து தீந்த. இதுவும் அவனுடைய ஆசையை பத்தி சொல்றதுதான். இது ஒண்ணும் புதுசா ஒண்ணும் இல்ல. அந்த ஆசையினுடைய தன்மைகளை சொல்றது. பூசு சாந்தம். சந்தனத்தை பூசினார்கள் மெய்யினில் பொருட்கெழுந்து தீந்த. அப்படி பூசினா கூட உடம்புல வியர்வை ஏந்து காந்துகிறது, வெப்பத்தை தருகிறது. வீசு ஆலவட்டம்னா விசிறி. நெஞ்சில் விரக வெம்பை மூட்டின. அது விசிற விசிற அவருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள். விரக ஆசை என்பது மேலெழுந்து கொழுந்து விட்டெறிந்தது. வாசம் வீசு நெட்டுயிர்ப்பின். அவ மூச்சை விடுறா பாருங்க. ஏற்கனவே அதை பார்த்ததுதான். மூச்சு விடுறா பாருங்க. அந்த இழுத்து விடக்கூடிய நீண்ட மூச்சினால் அவருடைய மாலை தீந்து போனது. ஆசை நோயின் வெம்மை தன்னை ஆற்றலாகுமோ கொலும். ஆசை நோயினுடைய வெம்மையை யாராலாவது தணிக்க முடியுமா? பூசு சார்ந்த மெய்யினில் பொருட்கெழுந்து தீந்த. வீசும் ஆலவட்ட நெஞ்சில் விரக வெம்மை மூட்டின. வாசம் வீசு நெட்டுயிர்ப்பின் மாலை தீந்து வாடின. ஆசை நோயின் வெம்மை தன்னை ஆற்றலாகுமே கொலாம். இது ரொம்ப வேடிக்கையான ஒரு கற்பனை. சிவபெருமான் கண்ணுல ஏன் வந்து நெற்றி கண் வந்தது? அவருக்கு நெத்தியில ஏன் கண் வந்ததுன்னு சொல்றாங்க. என்ன? கூறு மங்கையீர். அங்க செப்பிலம் கொங்கை நீர்னு சொன்ன மாதிரி நலவென்பால நேடத்துல கூறு மங்கையீர் உலங்கொதித்து வெம்பு காமநோய் தேறுகின்றீர் இதன்கொள். அதான் அவரோட சொல்ற கருத்து இது. பெண்களே, உள்ளங்கொதித்து வெம்புகின்ற காம நோயை தேர முடியாது. தேறுகின்றீர். இந்த காம நோயை பற்றி நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இதுதான் உங்களால தீர்மானிக்கவே முடியாது. எப்பேற்பட்ட நோய் தெரியுமா அது? அதுதான் பின்னால ஒரு புராணத்துல இருந்து ஒரு கதையை சொல்றார். தேவியை பிரிந்ததால் ஆரணிந்தும் விரக வெம்மை அழல் வெடித்தது அன்றுகொள். சிவபெருமான் தலையில 6 இருக்கு. அது என்ன பண்ணும்? எந்த நெருப்பையும் அணைக்கும். ஆனா கூட தேவியை பிரிந்த காரணத்தினால் ஆரணிந்தும் விரக வெம்மை அழல் வெடித்தது அன்றுகொள். ஆசை என்கின்ற விரக ஆசை என்கின்ற தீ வெடித்த காரணத்தினால் அந்த 6ஆல கூட தணிக்க முடியல. நீ சாதாரணமா நினைக்காத. அந்த காம விரக நோய அந்த 6ஆலேயே தலையில இருக்கக்கூடிய கங்கை 6ஆலேயே அதை வந்து அணைக்க முடியல. அதனாலதான் நீரணிந்த கடவுளுக்கு நெற்றியில் கண் ஆனதே. அது அந்த வெடித்து என்ன ஆச்சுன்னா, அந்த விரக ஆசை வெடித்து என்ன ஆயிட்டுன்னா, சிவபெருமான் நெத்தியில அது கண்ணாக மாறிவிட்டது. அவ்வளவு ஆற்றல் மிக்கது. என்ன சாதாரணமா நினைச்சுன்றீங்களா? தேறுகின்றீர் இதன்கொள். இவ்வளவுதானா நினைக்கிறீங்க? அது எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கதுன்றத அவ சொல்றா. கூறு மங்கையீர் உலங்கொதித்து வெம்பு காமநோய் தேறுகின்றீர் இதன்கொள். தேவியை பிரிந்ததால் ஆரணிந்தும் விரக வெம்மை அழல் வெடித்தது அன்றுகொள். நீரணிந்த கடவுளுக்கு நெற்றியில் கண் ஆனதே. இது இன்னொரு கற்பனை. ஏன் வந்து கதிரவன் மறைந்து விடுகிறான்? கடல்ல போய் விழுந்து விடுகிறான் இல்லையா? காலை வந்து செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறின்னு சொன்னார்ல. ஏன் இங்க கடல்ல மூழ்கினான்றதுக்கு நைடுதத்துல ஒரு விளக்கம் ஒரு கற்பனை சொல்றார். நையும் நுண்மருங்குள். நெய்தல்னா உங்களுக்கு மெலிந்தன்னு அர்த்தம். நைந்து போதல். ஆனா இந்த இடத்துல நைந்து போனன்னு சொல்ல முடியாது. மெலிந்த. நுண்மருங்குள், நுண்மையான மருங்குள். நையும் நுண் எல்லாமே ஒரு அர்த்தம் தான். காம வெண்மை பற்று, அந்த விரகதாபம் என்கின்ற நோய் பற்றிவிட்ட காரணத்தினால் நான் மலர் அப்படின்னு சொன்னா தாமரை. கை இலங்கு வான்முகம் கருந்தடங்கன் மெல்லடி துய்ய பங்கைய தொடில் சுடுங்கொல் என்ன எண்ணியோ. அவளுடைய கை, முகம், கருந்தடங்கன், மெல்லடி துய்ய பங்கைய தொடில் சுடுங்கொல்.
என்ன எண்ணியோ, இதெல்லாம் தாமரைப்பூனுடைய இதழ்கள். இந்த கருந்தடங்கன் மட்டும் வேற. குவளை. இந்த கையையும் தாமரை தொட்டா குளிர்ச்சியா இருக்கும். ஆனால் வெம்மை இங்கே பற்றுவிட்ட காரணத்தினால் அது வந்து ரொம்பவும் கொதிப்பாக இருக்கிறது. அதனால அதை தொடில் சுடுங்கொல் என எண்ணியோ, அதை தொட்டா நமக்கு சுடுமே என்று நினைத்து வெய்யவன் கரம் சுருக்கி அவனுடைய கதிர்களை எல்லாம் சுருக்கி கொண்டு கடலுக்குள் புகுந்து விட்டது. நையும் நுண்மருங்குல் காம வெண்பை பற்று நான்மலர் கை இலங்கு வான்முகம் கருந்தடங்கன் மெல்லடி துய்ய பங்கையத் தொழில் சுடுங்கொல் என்ன எண்ணியோ வெய்யவன் கரம் சுருக்கி வேலை புக்குளித்ததே. இது ஒரு அழகான கற்பனை. புதைந்த காரிருள் படமொழித்து ஏற்கனவே பார்த்தோம். பாயிருள் படத்தை வாங்கின்னு ஒரு வரி பார்த்தோம் நலவென்பாக. இங்க ரொம்ப வேடிக்கையான கற்பனை. புதைத்த காயிருள் படமொழித்து அந்த திரைச்சேலை இழுத்துருது. இத்துணை போதும் உதித்த கீழ்திசை படமொழித்து இவ்வளவு நேரம் காலையிலிருந்து மாலை வரையில் உதித்து கீழ்திசை மகள் புணர்ந்தாய், கீழ்திசை என்ற பெண்ணோடு நீ சேர்ந்திருந்தாய் என ஊடி பொதித்து மேற்றிசை அணங்கு அளந்தக பதங்கொடு மேல். அளந்தகம்னா செம்பஞ்சு பூசப்பட்டேன்னு அர்த்தம். நம்ம சிலப்பதிகாரத்திலே மாதவி செம்பஞ்சு பூசலை பார்க்கும்போது இந்த வார்த்தையை பார்த்திருக்கோம். செம்பஞ்சு பூசப்பட்ட பதம் கொண்டு கால் கொண்டு உதைத்ததாம் என சிவந்தது வெய்யவன் உடலம். கதிரவனுடைய உடலம் ஏன் சிவந்தது அப்படின்றது ஒரு கற்பனை சொல்றார். காரிருளை என்னும் திரைசீலை விலக்கிவிட்டு காலையிலே உதித்த கதிரவன் அந்த திசை மகளோடு இருந்த காரணத்தினால் மேற்கு திசையானது கோபப்பட்டு அவனை உதைத்ததாம். அதனாலே அவனுடைய உடம்பு சிவந்து போனதாம். இது ரொம்ப ஒரு புது மாதிரியான ஒரு கற்பனையை நேடத்துல கொடுத்திருக்கார். சொல்லுங்க. சங்கரர் தொட்ட வெண்திரையெறி தடங்கடல் புகுதும் புகரில் வெங்கதிர் கடவுள் முன்போக்கிய கதிர்கள். இது ரெண்டும் ஒரு அர்த்தம். சகரர் தொட்ட வெண்திரையெறி, சகரர் தோண்டிய கடல்னு சொல்றாங்க. அது பல இலக்கியங்கள்ல சிலப்பதிகாரத்துல கூட வருது அந்த வரி. என்ன சகரர் தொட்ட வெண்திரை, சகரர் என்கிறவர்கள் தான் இந்த கடலையே தோண்டி எடுத்தாங்கன்னா அது புராணம். அது ஒப்புக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட அது இலக்கியத்துல இருக்கு, அவ்வளவுதான். வெண்திரை எரி கடங்கடல் புகுதும். இந்த கடலுக்குள்ள இந்த கதிரவனுடைய கதிர்கள் போகுது இல்லையா, அது எப்படி இருக்குன்னு ஒரு அழகான ஊமை சொல்றாரு பாருங்க. புகரில் புகும்போது வெண்கதிர் கடவுள், கதிரையே கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். வெம்மையான கதிர்களை உடைய கதிரவன் முன்போக்கிய கதிர்கள், முன்னாலே அவன் வீசிய அந்த கதிர்கள் நிகரில் நித்திலம் குளிப்பது நீர், நிகரில் நித்திலம் குளிப்பதன் நீர் நிலை அறிவான், குளிப்பதன் நீர் நிலை அறிவான் அகநெடுங்கடல் விடுத்த பொற்கழி எனலாமால். இது என்னன்னா, இந்த கடலுக்குள்ள இருக்கிற முத்து இருக்கு பாருங்க, இது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கடலுக்குள்ள ஒரு பொன்னாலான கழையை விடுவாங்களாம். ஒரு கழை, பொன்னாலான கழையில சாதாரணமா ஒரு கழையை விடுவாங்களாம், கொம்பு விட்டு அதை தெரிந்து கொள்வார்களாம். அப்படி ஒரு நிலை இருந்திருக்கிறது போலும். இல்ல அப்படி ஒரு நிலை இன்னைக்கும் இருக்கா இல்லையான்னு தெரியல. நிகரில் நித்திலம் குளிப்பதன் நீர் நிலை அறிவான் அகநெடுங்கடல் விடுத்த பொற்கழை எனலாமால். பொற்கழைன்றது சூரியனுக்கு சொல்லப்பட்டது. சாதாரணமாக ஒரு குச்சி எடுத்து தண்ணீருக்குள்ள விட்டு எங்க முத்து இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்கிற மாதிரி, அதற்காகத்தான் இந்த கதிரவன் தன்னுடைய கதிர்களை எல்லாம் கடலுக்குள்ளே அனுப்புகிறான். அந்த கதிர்கள் எல்லாம் சாதாரண மூங்கில் கழை அல்ல, பொற்கழை எனலாம், பொற்கழைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். சகரர் தொட்ட வெண் திரையெறி தடங்கடல் புகுதும், தடங்கடல்ல பெரிய கடல், புகரில் புகுந்தால்
வெண்கதிர் கடவுள் முன்போக்கிய கதிர்கள். அவன் முன்ன அனுப்புற கதிர்கள் இருக்கு பாருங்க. அது எதற்கு சமமா? நிகரில் நித்திலம் குளிப்பதன் நீர்நிலை அறிவான். அங்க முத்துக்கள் நீர் இருக்கிறது அல்லவா? அந்த இடத்தை எங்க இருக்குன்னு தொட்டு பார்ப்பதற்கு ஒரு கழை அனுப்புவார்களே, அது மாரி இருக்கான். அகநெடுங்கடல் விடுத்த பொற்கழை எனலாமால் என்று இந்த சூரியன் கதிர்கள் கடல் மேல பாய்வதற்கு ஒரு புதிய உதாரணத்தை அவர் கொடுத்திருக்கார் நாயுடுவத்துல. சொல்லுங்க. காலம் என்னும் ஓர் வணிகன் மேலகன்ற வான்கல்லின் ஞால நீள் இருள் சீப்பவன் நலங்கொள் பொன்னாகம் ஏழுமாறு உரைத்ததென ஒளிர் செக்கர்வான் இருண்ட நீல வார்குழல் உயிர் சுட எழுந்த செந்நெருப்பே. ஓ, ஓகே. காலமென்னும் வணிகன் மேலகன்ற வானக்கல்லின் ஞால நீளிருள் சீப்பவன். சீப்பவன்னா அழிப்பவன். சீத்தல் அப்படின்னா அழித்தல் அர்த்தம். நலங்கொள் புன்னாகம் ஏழுமாறு உரைத்தன ஒளிர் செக்கர்வான். இந்த வானம் என்ற கல்ல, இந்த பொண்ணெல்லாம் நம்ம தேய்ச்சி பார்க்கிற கல் இருக்கு பாருங்க, கட்டளைக்கல், அதுதான் வானம். அது மாதிரி அது வானத்துல ஞானம் என்கின்ற நீள் இருளை, இருட்டை அழிப்பவன், அழித்து விடுவான். நலங்கொள் புன்னாகம் ஏழுமாறு உரைத்தன ஒளிர் செக்கர்வான். அந்த பொண்ணை எடுத்து அவன் இழைக்கிற காரணத்தினால் அந்த வானமானது செக்கர் வானமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருண்ட நீல வார்குழல் உயிர் சுட எழுந்த செந்நெருப்பே. இந்த பொன்னால தேய்த்ததுனால அந்த செக்கர் வானம் எழுது பாருங்க, அது உங்களுக்கு தான். தமயந்திக்கு உங்களுக்கு நமக்கும் தான். அது தமயந்திக்கு கிடையாது. தமயந்திக்கு அந்த செக்கர் வானம் கூட நீல வார்குழல் உயிர் சுட எழுந்த செந்நெருப்பாக போய்விட்டது. காலம் என்னும் ஓர் வணிகன் மேலகன்ற வான்கல்லின் ஞால நீளிருள் சீப்பவன் நலங்கொள் பொன்னாகம் ஏழுமாறு உரைத்தன ஒளிர் செக்கர்வான் இருண்ட நீல வார்குழல் உயிர் சுட எழுந்த செந்நெருப்பே. சொல்லுங்க. ஓகே. இதுவும் ஒரு வினோதமான கற்பனை தான். கருத்தினூடு எழு காமம் மென் கொடுங்கணல் கனன்ற. அதாவது தன்னுடைய மனதுக்குள்ளே தோன்றக்கூடிய கருத்துன்னா மனசுன்னு எடுத்துக்கலாம், எண்ணம், மனது. அந்த கொடுங்கணல் கனன்று கொண்டிருக்கிறதாம். வருத்தி உற்றவர்க்கு ஆறுயிர் குலகினை அயில்வான். குலகுன்னா தழை, தழை மாறி சாப்பிடுறானா. வருந்தி உற்றவர், அந்த நெருப்பானது கனன்று கொண்டிருக்கு இல்லையா, அப்ப அந்த வருத்தம் வரும் இல்லையா, அப்படி வருந்துகிறவருடைய உயிரை குலகினை அயில்வான். குலகு அப்படின்னா தழைன்னு அர்த்தம், அயில்வான்னா சாப்பிடுவான்னு அர்த்தம். இந்த தழை மாறி சாப்பிடுவானா. யார் சாப்பிடுவானா? யானை. எப்படிப்பட்ட யானை? உருத்து வெங்கதிர் பாகு எரிந்திடும் புகர் முகத்தை இருட்கடாக்கள் இரு நிலத்து இருந்தமைத்தே. அதாவது வெங்கதிர் என்பது பாகனம், யானை என்பது இருள், இருள் என்பது யானை, கதிர் பாகன். இந்த இருளின் மீது அந்த பாகன் அமர்ந்திருக்கிறான். மாலை பொழுது என்ன ஆகியிருக்கிறது? அந்த கதிர் மறைவது எப்படி சொல்றாரு? அந்த யானையானது பாகனை தள்ளிவிடுகிறது. தள்ளிவிட்டு அந்த இருள் என்கின்ற யானையானது வெம்மை நோயினாலே, விரக நோயினாலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய உயிரை தழை சாப்பிடுகிற மாதிரி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. கருத்தினோடு காமமென் கொடுங்கணல் கனற்ற வருத்தி உற்றவர் ஆறுயிர் உலகினை அயில்வான். ஆறுயிர்க்குன்னு படிக்கக்கூடாது, ஆறுயிர் உலகினை அயில்வான். உருத்து வெங்கதிர் பாகறிந்திடும் புகர் முகத்த இருட்கடாங்களிரு இருநிலத்து இருத்ததை அற்றே. இருத்ததை அப்படின்னா செலுத்துதல், தங்குதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இருத்ததை கூட நிறைய இருக்கு, விடை கூறுதல், செலுத்துதல், தங்குதல்னு. ஆக இந்த இருநிலத்தை இருத்ததை அற்றேன்னா இருள் நிலத்திலே அந்த இருள் இருந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க.
இது ரொம்ப நயமான பாட்டுங்க. தோட்டு மென்மலர், தோடுன்னா இதழ், மென்மலர் பூங்கனை துறப்ப, இதெல்லாம் சாதாரணமா அந்த மன்மதன் பூங்கனைகளை துறப்பது. மெல்லழி நான் பூட்டு பைங்கழை குழைத்து எதிர்வேணிலான். மெல் அலி அப்படின்னு சொன்னா வண்டுன்னு அர்த்தம். மென்மையான வண்டு. அதை நானாக வைத்து மெல்லழி நான் பூட்டு பைங்கழை. அந்த நான்ல பூட்டுறான். எந்த பூட்டுன்னா கரும்புல. பைங்கழை பசுமையான கழை. குழைத்து எதிர்னா போரிடுதல்னு அர்த்தம். குழைத்து முன்னின்று போரிடுதல். வேணிலான். இது ஒண்ணும் இல்ல. பூங்கனை வச்சிருக்கான். அதான் பூங்கனை. அதுல நான்ல இந்த வண்டை பூட்டுறான். என்ன? அந்த அதை வைத்து அவன் போர் செய்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட மன்மதன். இது அவனை பத்தி வர்ணனை. இது வழக்கமான வர்ணனை விட்டுருவோம். புகழை இங்கதான் ஒரு அழகான கற்பனை. தீட்டு தாரகை எழுத்தொலி சிறந்திட. அவன் எழுதுறான் பாருங்க. தாரகை இருக்கு பாருங்க. தவழும் நிலவாம் தங்கரதம் தாரகை பதித்த மணிமகுடம்னாரு. அது மாதிரி அந்த தாரகை வானத்துல எழுதுறாரு பாருங்க. எழுதுது பாருங்க. அந்த எழுத்து எப்ப நல்லா தெரியும்? பின்பக்கம் கருப்பு நிறம் இருந்தாதான் தெரியும் நல்லா. தீட்டு தாரகை எழுத்தொலி சிறந்திட. தாரகை தீட்டக்கூடிய எழுத்தினுடைய ஒளி அழகாக தெரிந்திட. அணிவான் அழகான வானம் கூட்டு மை என செறிந்தது பிழம்பே. இந்த வானமானது இந்த இருட்பிழம்பு இருட்பிழம்பு கூர்மையான இருட்பிழம்பு ஒரு கூட்டு மையாக தெரிந்தது, தவழ்ந்திருக்கிறது. அதாவது வானம் கருப்பாக இருக்கிறது. அந்த வானத்தினுடைய கருப்பு மை. தாரகையினுடைய எழுத்து, தாரகை அந்த மையிலே எழுதுகிறது. இந்த கருப்பு மையிலே அந்த தாரகை எழுதி கொண்டிருக்கிறது. இதுதான் ஒரு அழகான நயமான இடம். தோட்டு மென்மலர் பூங்கனை துறப்ப மெல்லலின் நான் பூட்டு பைங்கழை குழைத்து வேண்டிலான். எதிர்னா போரிடுதல். புகழை தீட்டு தாரகை எழுத்தொலி சிறந்திட அணி அழகான வான் கூட்டு மையென செறிந்தது இருட்பிழம்பே. இது ரொம்ப நல்லா இருக்கு. கூட்டு மையென செறிந்தது இருட்பிழம்பே என்று இந்த வானத்தினுடைய அந்தி மாலை பொழுதனுடைய அழகை நைடதம் இப்படி பலவாறாக வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. நளவெண்பாவும் ஒரு வகையிலே அழகாக வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. தோராயமா சொல்லிடுறேன். ஏன்னா இது ஒன்றும் வெறும் வர்ணனை தானே. ஓகே. அதான் தமயந்தி ரொம்ப தவித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ரொம்ப சந்தேகம். நளனிடம் போய் அன்னம் சொன்னதா? அன்னம் எதற்காக இந்திரனுடைய பேச்சை கேட்டு தன்னிடத்திலே வந்தான்? அவனுக்கு தன் மீது ஆசை இல்லையா என்கின்ற சந்தேகம் எல்லாம் அவளுக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட அவனுக்கு பின்னாலே அவனுடைய நெஞ்சம் போய் கொண்டிருக்கிறது. அந்த சந்தேகத்தினால் அவர் பெருமூச்சு விடுகிறாள். அவளுடைய அழகான முகத்திலே இருந்து வேர்வை வடிகிறது. அவள் பேச்சை மறந்துவிட்டு படுக்கையிலே விழுந்து விடுகிறாள். அவளுடைய உள்ளம் போய்விட்டது. நாணம் நழுவி விட்டது. உறைந்தே போய்விட்டது. கண்ணிலே இருக்கக்கூடிய வெள்ளம் அழுகை அழுது 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 ஓய்ந்து போய்விட்டது. நெருப்பிலே வேகின்ற மென்தளிரை மாதிரி அவள் இருக்கின்றாள். யார் இருக்கிறாள்? தமயந்தி இருக்கிறாள். தமயந்தி எப்படிப்பட்டவள்? ஒரு சின்ன மீனை பறவைகளெல்லாம் உண்ணுகக்கூடிய நாட்டை சார்ந்தவள். அவள் இந்த மன்மதனுடைய அம்பு உள்ளத்தை அரிக்க உயிர் சோர்ந்து போய் கிடக்கிறாள் அல்லவா? அவள்தான் வேகின்ற மென்தளிர் போல கரிந்து போய்கொண்டே இருக்கிறாள். சொல்லுங்க. அவ சொல்றா, இந்த மன்மதன் விட்ட அம்பு என்னுடைய மார்பிலே புகுந்தது. அந்த வழி ஆவியே போனாலும் பரவாயில்ல, ஆனா ஆசையை மட்டும் நான் போக விட மாட்டேன் என்று சூளுரைக்கின்றாள். இப்பொழுது அந்திமாலை பொழுது. அந்திமாலை பொழுதுல இதுல எல்லாமே வழக்கமா தெரிந்ததுதான். பூமி பகலை இழந்து விடுகிறது. வானம் ஒளி இழந்து விடுகிறது. பொய்கையிலிருந்து பறவைகள்லாம் பறந்து போய் விடுகின்றன. ஆனால் ஒரு வித்தியாசமான சிந்தனை என்னவென்று சொன்னால், செவ்வாய் அன்றில் இருக்கிறது பாரு. துணையே இழக்காத அந்த அன்றில் கூட இங்க துணையை இழக்கிறது. இந்த சூழ்நிலையிலே விரிகதிரவன் மலையிலே போய் மறைகின்றான். இந்த வானம் என்கின்ற நாட்டிய அரங்கில்
இருள் என்கின்ற திரையை போட்டுவிட்டு கதிரவன் ஆடிக்கொண்டே போய் மலையின் பின்னாலே மறைந்து விடுகிறான். மேற்கு திசையிலே மறைந்து விடுகிறான். அவன் மெல்ல நடந்து போறான். அவன் எப்படி நடந்து போறான்? அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது? மல்லிகையே வெண்சங்கா வண்டூதுகிறது. அந்த அம்பை எடுத்து அவன் கனை தொடுக்கிறான் அல்லவா? அந்த கனை மாலை என்கின்ற உடம்பை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. முல்லை என்கின்ற மென்மையான மாலை தோளிலே அசைந்து கொண்டிருக்கிறது. அந்த மெல்லிய மாலை பொழுது, கொஞ்சமான மாலை பொழுது மெல்ல நடந்து போய் கொண்டே இருக்கிறது என்று மாலையை பற்றி வர்ணனை. இந்த மாலை ஒரு மங்கலான மாலை அல்லவா? மா அது பொன்னினுடைய நிறமும் கருப்பினுடைய நிறமும் சேர்ந்தாற் போல இருக்கக்கூடிய ஒரு மாலை. ஒளியும் இருக்கும், இருளும் சேர்ந்திருக்கும். இப்படிப்பட்ட மாலை. இந்த மாலைக்கு தான் ஒரு அழகான ஊமை சொல்றார். போரிடுகிறவன் மகிழ்ச்சியாகவும், போருக்கு உட்படுத்தப்படுகின்ற சிற்றரசன் பயம் என்கின்ற இருட்டோடும், இந்த இரண்டுக்கும் இடையிலே அந்த களம் இருக்கும் அல்லவா? அது மாதிரி மகிழ்ச்சியும் பயமும் கலந்தார் மாதிரி, ஒளியும் இருளும் கலந்த மாதிரி அமைந்திருக்கிற மாலை. மங்கியதோர் நிலவினிலேன்னு பாரதி சொன்ன மாதிரி, இது மங்கியதோர் மாந்தியிலே. சொல்லுங்க. அவன் சொல்றா, அண்ணங்களே, நீங்களும் ஞாயிறும் ஆதித்தனும் போய்விட இந்த இரவானது படிந்து நிலையாக படிந்திருக்கிறது. இந்த இரவிலே மின்னல் வீசுகின்றது, மழைத்தாரை பொழிகிறது, கடுமையான இருட்டு இருக்கிறது, கொடுமையான வாடைக்காற்று இருக்கிறது. இதற்கெல்லாம் நாங்கள் பிழைத்து வந்தால் அதை மறுபிறவி என்று நீ சொல்லலாம். சொல்லுங்க. இந்த வானத்தை பார்த்து விண்மீன் சொல்றீங்களே நியாயமா தோழியரே? அது திங்கள் என்கின்ற தீப்பட்டு கொப்பளித்துக் கொண்டிருப்பதல்லவா? இதை போய் நீங்கள் விண்மீன் என்று சொல்லலாமா என்று ரொம்ப வருத்தத்தோடு சொல்கின்றார் தமயந்தி. சொல்லுங்க. என்னமோ அந்த மன்மதன் இறந்து விட்டான் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு எங்கப்பா இறந்தான் அவன்? முல்லை கானகத்திலே இருக்கிற முல்லை, தடாகத்திலே இருக்கின்ற தாமரை, காட்டிலே இருக்கிற அசோகமலர், இந்த இடங்களிலே எல்லாம் அவன் படை வீடு கட்டி கொண்டிருக்கிறான். வானத்திலே அவனுடைய தேர் வீதி இருக்கிறது, கடலிலே அவனுடைய மீன்கொடி பறக்கிறது, வையமெல்லாம் வில்லினுடைய சாலையாக அமைந்து விட்டது. இப்படிப்பட்ட மன்மதன் இறந்து விட்டான் சொல்லலாமா? அவன் சாம்பலாகி போனான் என்பது பொய் என்று சொல்கிறாள் தமயந்தி. அப்பா, என்னுடைய உயிரோ கொள்ளை போகிறது. இந்த பிறை நீலாவனுடைய முனைப்பட்டு, முனை என்னை ஒரு பாம்பு மாதிரி கொத்தி கொண்டே இருக்கிறது. இந்த இரவு நேரத்துல உள்ளம் இருக்க ரொம்ப கொடிதானது. அதுவும் இந்த தழல் மாதிரி இந்த இரவானது நீண்டு கொண்டே போயிருக்கிறது என்று அவள் அரற்றி சொல்லி வருந்தி அவளுடைய வாய் உலர்ந்து போய்விட்டது. அதாவது அவ சொல்றா, இது என்ன இரவுன்னா ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரத்துல விடியாதா? ஊழிக்காலம் மாதிரி இரவு இருக்க, கோழி என்ன குரல் அடைந்து போயிடுச்சா? அதுனா கூவே கூவாதா? இந்த அலை என்ன அடங்கவே அடங்காதா? இது என்ன இந்த நிலாவானது இப்படி ஒரு ஒளியை சிந்தி என்னுடைய உடலை உருக்கி கொண்டிருக்கிறதே என்று படுக்கையிலே இருந்து பரிதாபமாக பேசிக் கொண்டிருக்கிறாள். சொல்லுங்க. ஆஹா, இந்த மன்மதன் பண்ண வேலையை பார்த்தியா? இந்த நிலாவுக்கு கொண்டு போய் போர் செய்து விட்டு வா என்று தும்பைப்பூ மாலையை கொடுத்தான். யார்கிட்ட? என்கிட்ட, தமயந்தி கிட்ட. போர் செய்து விட்டு வா என்று தும்பைப்பூ மாலையை கொடுத்தான். தமயந்தி அணி எனக்கு விடியவே விடியாத இரவை கொடுத்துட்டான். இது நியாயமா? அதனால தான் அவன் தன்னுடைய குழல் மீது இப்படிப்பட்ட கொடிய நெருப்பை பொழிந்து கொண்டே இருக்கிறான். அவன் ஈரமதியாக இருந்தா கூட, இளநிலவாக இருந்தா கூட, போர் செய்வது என்று வந்துவிட்ட காரணத்தினால் நான் சோர்ந்து போகின்ற அளவுக்கு என் மீது அடலை அவன் பொழிந்து கொண்டிருக்கிறான். நான் சூடிக்கொண்டிருக்கிற மலர், அதிலே மொய்த்துக் கொண்டிருக்கிற வண்டு, அதனுடைய சிறை, அஞ்சிறை வண்டுன்னு சொல்லுவாங்க. அருகால் சிறுவண்டு அப்படின்னு ஒரு இதுலயே நம்ம பார்த்துருக்கோம் நலவெண்பாலே. அருகால் சிறுவண்டு. இந்த அருகால், அந்த சிறை, சிறகு, இதையெல்லாம் நிலாவானது பொறித்து விடுகிறது. என் தலையில விழுது, அங்க பூ இருக்கு, அந்த பூவுல வண்டு இருக்கு, அந்த வண்டினுடைய சிறையை அது கரித்து விடுகிறது
அவள் விடுகின்ற பெருமூச்சு அவள் சூடி இருக்கிற மாலையை தரித்து விடுகிறது. இப்படியாக தமயந்தி தளர்வுற்று கொண்டே இருக்கிறாள். அந்த யாம பொழுது விஷமாக அவளுக்கு இருக்கிறது. இதுவும் அதேதான். மையிட்ட கண்ல அருவி விழுந்து கொண்டே இருக்கிறது. வலை சோர்ந்து போய் கொண்டே இருக்கிறது. கையை கன்னத்திலே வைத்திருக்கிறாள். மெய்வருந்தி தேனிருந்த அந்த பூங்கனையே தீயாக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட நிலையிலே அவள் தனியாக இருந்து தவம் செய்து கொண்டிருக்கிறாள். இது நைடதத்துல வரக்கூடிய இது. என்ன சொல்றார்? மாறனுடைய அம்பு அவளுடைய உடம்பிலே படுகிறது. அந்த துளை வழியாக தென்றல் போகிறது. அது அந்த தீயை எழுப்பி விடுகிறது. அதனாலே அவளுக்கு மூச்சு முட்டுகிறது. அந்த பெருமூச்சு விட்டு உள்ளே போன தென்றலை வெளியே அனுப்பி விடுகிறாள். சொல்லுங்க. அந்த சந்திரகாந்த கல் என்கின்ற அந்த மேடையின் மீது தமயந்தியை படுக்க வைத்து அதன் வழியாகவாது அவளுடைய வெப்பத்தை ஆற்ற முடியாதா என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தோழிகள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் சாந்தத்தை பூச பூச அவளுடைய உடம்பிலே இருந்து வேர்க்குரு எழுந்து கொண்டே இருக்கிறது. விசிறி வீச வீச ஆசை வெம்மையை மூட்டிக்கொண்டே இருக்கிறது. அவள் விடுகின்ற பெருமூச்சு மாலையை தீய்த்து கொண்டே இருக்கின்றது. ஆசை என்கின்ற நோயை எப்படிதான் ஆற்ற முடியும் என்று அவள் மிகவும் வருத்தப்படுகிறாள். அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். சிவபெருமான் நெற்றில கண் வந்தது எப்படி தெரியுமா? அவர் தேவியை பிரிந்த காரணத்தினால் அவர் தலையில 6 இருந்தும் கூட அந்த வெம்மை அழலானது வெடித்த காரணத்தினால் அவருடைய நெற்றியிலே நெற்றிக்கண் வந்து விட்டது. இந்த கதிரவன் தாமரையை தொடாமலே போய்விடுகிறான். ஏனென்று சொன்னால் ஆசை பற்றின் காரணமாக உடம்பெல்லாம் கொதிப்பாக இருக்கின்றது. இந்த தாமரையினுடைய உடம்பெல்லாம் கொதித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதை தொட்டால் நமக்கு சுடும் என்று வெய்யவன் நேரே போய் கடலிலே விழுந்து விடுகின்றான். அதாவது காலையில வந்ததுல இருந்து நீ கிழக்கு திசையில தான் இருக்கிற என்று சொல்லி கோபப்பட்ட மேற்றிசை ஒரு உதை கொடுத்த காரணத்தினால் அந்த கதிரவன் சிவந்து போய்விட்டான். அந்த கதிரவன் கடலுக்குள்ளே தன்னுடைய கதிர்களை அனுப்புகிறான் அல்லவா? அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அந்த முத்துக்களை எவ்வளவு தூரத்திலே ஆழத்திலே இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக அனுப்புகின்ற ஒரு கழை, மூங்கில் கழையை மாதிரி கதிரவனுடைய கதிர்கள் ஒரு பொற்கழை மாதிரி இருக்கிறது. கதிரவன் வானம் என்கின்ற கல்லில் நீல இருளை அழித்து விடுகிறான். அழித்துவிட்டு அங்கே பொன்னாலே அவன் எழுதுகின்றான். அது எழுதுவதுதான் செக்கர்வானமாக மாறுகிறது. இது மற்றவர்களுக்கு. ஆனால் தமயந்திக்கோ, இருண்ட நீண்ட குழலை உடைய தமயந்திக்கோ அது உயிரை வதைக்கின்ற செந்நெருப்பாக விளங்குகிறது. இங்கே கதிரவன் பாகன், இருள் யானை. இருள் என்கின்ற யானை மீது கதிரவன் என்கின்ற பாகன் அமர்ந்திருக்கிறான். அந்த பாகனை அனுப்பிவிட்டு இருள் என்கின்ற களிர் என்ன செய்கிறது? வெம்மை நோயினாலே வருந்தி கொண்டிருக்கின்ற பெண்களுடைய உயிர் என்கின்ற தழையை உண்டு கொண்டிருக்கிறது. இங்க மாறனுடைய புகழை, மன்மதனுடைய புகழை வானத்திலே எழுதுகிறது. யார் எழுதுகிறது? தாரகை. அதுக்கு பின்னணி என்ன என்று கேட்டால் மை, இந்த மேகம் தான், அந்த இருள் தான் அதுக்கு மையாக விளங்குகிறது. அந்த இருள் பிழம்பு மை திரையாக அமைந்து தாரகை அதிலே எழுதி கொண்டிருக்கிறது. மன்மதனுடைய புகழை எழுதி கொண்டிருக்கிறது என்பதோடு அந்திமாலை பொழுதினுடைய அழகை நலவெண்பாவும் நைடதமும் விவரித்து முடித்திருக்கிறார்கள். வணக்கம். ஆகும்.
உம் ஜி ராஜேந்திர பாபாய் அவர்கள் மிகவும் சிறப்பாக நலவின்பா விளக்குரை ஆரணி மிக சிறப்பாக தமயத்தின் தவிப்பு அந்தி நேரத்தினுடைய அழகு இரண்டையும் மிக சிறப்பாக எடுத்து வைத்தார். தமயந்தின் தவிப்பில் வந்து போனது நலந்தான் என்றவுடன் தமயந்தின் மனதில் ஏற்பட்ட தவிப்பை அந்த தூது வந்த காதலன் நலன் என்பதை தமயந்தி புரிந்து கொண்டதை மிக சிறப்பாக எடுத்துரைத்தார். சுயவரம் வைத்ததே உனக்குத்தான் என்று அந்த தன்னுடைய காதலை அன்னம் போய் சொல்லியதா அல்லதுக்கு நலனுக்கு காதல் இருக்கிறதா என்ற சந்தேகத்தை எல்லாம் கூறி உரை மறந்தாள் அணிவதனம் சிறந்தாள் என்ற சொல்லாட்சி மிக சிறப்பாக எடுத்து இருந்தது. அதே போல மீனுக்கு பிள்ளை மீன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதும் புல்லரிக்கும் நாடான் என்பது சோர்ந்து போதல் மேயுதல் என்ற பல கருத்துக்களை கூறியது மிக சிறப்பு. உள்ளம் போய்விட்டது, நாணம் போய்விட்டது, வெள்ளம் போய்விட்டது, தமையனுடைய மேனியானது மெந்தளிர் மேனி அப்படியே வெந்தது போல் ஆகிவிட்டது என்பதும் அந்த மன்னனுடைய அன்பு புகுந்த வழியே ஆவியே போனாலும் சரி என்னுடைய ஆசை போகாது என்று கூறியது. அழகான யாழினுடைய ஓசையை போல பேசுகின்ற தமயந்தியுடைய அந்த தவிப்பையும் மிக அழகா சொன்னோம். அவையே போனாலும் ஆசை போக விட மாட்டேன் என்று கூறியதும் மிகச் சிறப்பான ஒரு சொல்லாடல். அதே போல அந்தி நேரத்தை பற்றி சொல்லும் போது மிகச் சிறப்பான அந்தி நேரம் இவ்வளவு அழகான நலவின்பானுடைய வர்ணனைகள் கேட்பதற்கே மிக சிறப்பு. அதுவும் ஜி ராஜேந்திர பாபாய் அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்தார். வானம் பகலிழப்ப, அந்த ஒளி இழப்ப, பொகியும் நீள்கிழியும் புள்ளிழப்ப, செவ்வாய் அன்றில் துணை எழுப்ப, அந்த உயர்வு நவிழ்ச்சி இருக்கிறது மிகவும் சிறப்பு. சூரியன் மலையின் மேல் போய் சென்றான் என்று சொல்றது மிக சிறப்பு. அதே போல மாயிறு அந்த ஒரு பொருள் பன்மொழியை சொன்னதும் அந்த வானம் என்ற நடன சாலையில் பாய்ந்து அந்த இந்த இருளிட்டு திரைச்சலை எடுத்து விட்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற சூரியன் மேற்கு திசையில் மேற்கு திசையில் செல்கின்றான் என்று சொன்ன அந்த சொல்லாட்சி சிறப்பு. மெல்ல நடந்து அந்தி எப்படி மெல்ல நடக்குது, அந்தி மாலை பொழுது எப்படி மெல்ல நடக்குது, மல்லிகையே வெண்சங்காக வண்டூத. அதே போல அதுங்க பூலண்டி புலவர் பாடியதை பத்தியும் கூறியது மிக சிறப்பானது. முல்லை மென்மாலை தோலை செய்ய மெல்ல நடந்தே புன்மாலை அந்தி பொழுது. இந்த புன்மாலை அந்தி பொழுது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதை கேட்கும் போது நடனபாலை கேட்கும் போது மிக சிறப்பா இருந்துச்சு. இரவுக்கும் பகலுக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறிய மாலை போல புன்சிரிப்பை ஒப்பிட்டதும் மிகவும் சிறப்பான ஒரு வர்ணனை. அந்தி செய்த கழக்கம் அப்படின்னு சொல்லும் போது நிலத்தை காப்பவனுக்கும் அந்த போர் இடுபவனுக்கும் போர் நடத்தவனுக்கும் ஏற்படுகின்ற அந்த ஒளியும் இருளும் அந்த இடையில் உள்ளதான் அந்தி பொழுது என்று கூறியதும் மிகவும் சிறப்பான ஒரு சொல்லாட்சி. அன்னமும் ஆதித்தனும் போய்விட்டான், இரவு வந்து விட்டது, மின்னி வருகின்ற மழைத்தாரியும் வல்லிருளும் வாடைக்கும் நாங்கள் பிழைத்தால் மறுபிறவி என்று சொல்லலாம் என்றதும் பிழைத்தால் வந்தேன் என்று சொல்லும் மிக சிறப்பு. கொப்புளம் கொண்ட குளிர்வானம், அந்த தேனொழுகும் வாயில் நீங்க சொல்றீங்களே குளிர்வானன்னு அது கிடையாது, விண்மே நிறைந்த வானம் சொல்றீங்களே நியாயமான்னு சொல்லிட்டு அதோட பாரதிதாசனோட ஒப்பீடு சொல்லிட்டு அந்த உழைப்பாளர்களுடைய அந்த உடம்பில் ஏற்பட்ட அந்த வியர்வை துறைகள் தான் கொப்புளங்கள் என்று சொன்னது மிகவும் சிறப்பு. அதே போல இந்த மன்மதன் கொண்டுட்டான் சொல்றீங்களா, அவன் சாகவே இல்லை. அந்த கானகமும் குளமும் சோலையும் முல்லைப்பூவும் தாமரையும் குவளையும் எல்லாத்துலயும் அவன் படை வீடு கட்டிட்டு அப்படியே சந்தோஷமா இருக்கான். அவன் வானம்தான் அவனுக்கு தேர்வீதியா இருக்கு. அலைக்கடல் அந்த மீன் கொடியா ஆடையா ஊத்திட்டு இருக்கிறான். அந்த வையமெல்லாம் அவனுடைய கோதண்ட சாலையா இருக்கு. அப்படியா அவனை பொடியாடி கொன்னுட்டான் சிவன் அப்படிங்கறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வர்ணனை கேட்கும் போது அவ்வளவு சிறப்பா உண்மையில ஒரு நடன காட்சி போல நமக்கு காட்சி அளிக்குது. அதே இரவின் உள்ளம் கொடியது அப்படிங்கும் போது அந்த ஒரு பெண்ணுடைய அந்த என் உயிர் கொள்ளை போய்விட்டது, அந்த கூர்மையான முள் போன்ற அந்த பற்கள் இந்த நிலா அந்த மூரி நிலா அதை என்ன சொல்ல அழகா துண்டான நிலான்னு சொல்றது, பிறை நிலா சொல்றது, இப்படி அழகா ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு வர்ணனை. இரவு நேரத்துல உள்ள என்னாச்சு அப்படின்னா குலைந்த தழல் போல போயிடுச்சு, இரவு அப்படி நிழல் போல நீண்டு இருக்குது, வாய் உழந்து இருக்குது அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய தவிப்பை மிக சிறப்பாக தன்னுடைய
சொல் திறன் அப்படியே கொண்டு வந்துட்டாரு. அதே போல அந்த இரவு எப்படி இருக்கு? பல ஊழிக்காலம் வந்து ஒரு இரவு வந்து பல ஊழிக்காலமா மாற முடியுமா? கோழி கூவே கூவாதா? அலைகள் வந்து தூங்காதோ? அந்த உடல் வந்து அப்படியே உருகி என்னாச்சு இந்த இவருடைய சந்திரனுடைய வன்மையினால எனக்கு என்னாச்சு அப்படின்னா, அந்த சுடர் வீசுகின்ற சந்திரனால நான் என்ன பண்ணேன்? என்னுடைய உடல் உருகி படுக்கையில வீழ்ந்து கிடக்கிறேன்னு சொல்றதும். அதே போல நீ வந்து இளநிலவுக்கு போய் இடம் குடுத்துட்டீங்க. அ தும்பைப்பூ மாலை கொடுத்துட்டேன் மாறன். ஆனா வந்து எனக்கு என்ன குடுத்துட்ட? எனக்கு வந்து ஒரு புலராத இரவை கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்றதும். அந்த அந்த வருந்தக்கூடிய நிலவினுடைய நெருப்பு வந்து தலை மேல விழுகும்போது, அந்த அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய அந்த மாலையெல்லாம் கரிந்து போய் வண்டுகள்லாம் வெந்து ஒரு பெரிய மூச்சாக அப்படியே தமயந்தி விடுவதும், அந்த இரவு பொழுது வந்து ஒரு சாட்சியா இருக்கிறத சொல்லணும். அந்த இடத்துல கூட அருகால் சிறுவண்டி என்று சொன்ன அந்த குறிப்பும் மிக சிறப்பு. அதேபோல அந்த கண்கள் வந்து கண்ணீர் வடிகிறது, வளை சூறுகிறது, கன்னத்தில் கை வைத்து தேனிருந்த அந்த பூக்களையே என்ன செய்றா, அதே வந்து தீ மாரி இருக்கு. அந்த இடத்துல தவம் செய்கிறாள் தமயந்தின்னு சொல்லணும். இதெல்லாம் வந்து அந்த நலவெண்பால வந்து மிகச் சிறப்பான இடங்கள். உண்மையில வந்து நலவெண்பா வந்து இவர் சொல்லி கேட்கும்போது நாம வந்து நிச்சயமா இத வந்து இன்னும் சிறப்பா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுது. அதேபோல நைடத்துலயும் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாரு. அந்த மாறன் தொடுத்த வில் வந்து என்னாச்சு அப்படின்னா, அது வந்து அ அந்த தென்றல் காற்றா இது அமையுது. இதனுடைய மூக்கின் வழியா வெளியே வருது அப்படிங்கிறதையும், பெருமூச்சா வெளியே வருதையும் சொன்னாரு. அதேபோல தமயந்தினுடைய உடல் வெப்பத்தை தாழ்ச்சி இது போல இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதேபோல வந்து சந்தனம் பூசினாலும் வெப்பம் ஒழிகிறது, மூச்சு விட்டாலும் என்ன ஆகுது? மாலை தீர்ந்து போகுது. ஆசை நோயின் தன்மை வந்து யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது. அதேபோல தேவிய பிரிந்த காரணத்தினாலதான் வந்து தலையில இருக்க கங்கையாரே என்ன செய்ய முடியல, தணிக்க முடியல அப்படிங்கிறது. விறகு நோய் வெடித்து நெற்றியில் கண்ணாயிற்றோ அப்படிங்கிறது சொன்னது மிகவும் சிறப்பு. தாமரையை தொட்டால் நமக்கு அடுமோ என்று வெய்யவன் போய் கடல்ல போய் அந்த தாமரை வெப்பத்தினால நமக்கு வெந்து விடுமோ என்று கடல்ல போய் சூரியன் மறைஞ்சிட்டான் அப்படிங்கிறதையும் மிக சிறப்பாக எடுத்து வைத்தார். காலை முதல் மாலை வரைக்கும் எப்படி வந்து அந்த திசை மகளோடு உறவு கொண்டால் சொல்லிட்டு மேற்கு திசை வந்து கோவப்பட்டதுனால உதைத்து உடம்பு சிவந்தது அப்படின்னு சொன்னதும், அந்த சகரர்கள் தான் அந்த கடலையெல்லாம் தோண்டி எடுத்தாங்க அப்படிங்கிறதையும், இதெல்லாம் வந்து இந்த கதிரவன் வந்து முன்னால் வீசிய அந்த கதிர்கள் தான் அப்படின்னு இந்த முத்து குளிப்பவர்கள் வந்து என்ன செய்வாங்க, ஒரு களையை வந்து போடுவாங்க. அந்த களையை விடும்போது அந்த அந்த எங்க இருக்குங்க தெரியும். அது போல வந்து கதிரவன் என்ன செய்யறான், ஒரு களையை பிடித்திருக்கான் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அந்த ஒப்பீடு வந்து மிக சிறப்பா இருந்துச்சு. அதே போல பொன்னால் ஆன தேய்தலால் ஏற்பட்ட வானம் தமயந்திக்கு வந்து எப்படி இருக்குன்னு ஒரு இருப்பாங்க. நமக்கு வந்து அந்த பொன் தேய்ச்சா ஒரு நல்ல சிவந்த வானம். ஆனா தமயந்திக்கு அந்த வானம் எப்படிப்பட்டது அப்படின்னா வந்து ஒரு செந்நெருப்பாக காட்சி அளித்தது அப்படிங்கிறதையும் மிக சிறப்பாக சொன்னாங்க. அதே போல வந்து அந்த நாள்ல வந்து வண்டை பூட்டும் போது போர் செய்யறான் அப்படிங்கிறது அந்த கூரிருள் பிழம்பே அப்படிங்கிறது வானத்துல வந்து எப்படி அந்த வானம் வந்து இருள் பிழம்பா இருக்கு. அப்பதான் என்ன செய்ய முடியும்? நட்சத்திரங்கள், தாரகையெல்லாம் என்ன செய்ய முடியும்? தாரகையெல்லாம் மின்ன முடியும். இருளா இருக்கும்போது ஒளி தெரியும் அம்மா அப்படிங்கிறது குறுக்கீடுக்கு சொன்னாரு. மன்னிக்கணும். முடிஞ்சு சார். ரெக்கார்டிங் கட் ஆகுது. அதனால நன்றி உரை சொல்லிருக்கோமா. சரிங்க சார். மிக சிறப்பாக தன்னுடைய உரையை எடுத்துரைத்த கேஜிஆர் அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி உரைக்கு செல்கிறேன். நன்றியுரை. நன்றி நவிழல் தமிழர் பண்பாடு. இந்நிகழ்வில் சிறப்புற தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் KG ராஜேந்திர பாபு அவர்களுக்கும் இந்த பாடலை பாடிய ரவிசங்கர் அவர்களுக்கும் தொழில்நுட்பத்தை சிறப்புற கையாண்ட நெல்லை தேவன் மற்றும் RC குமரன் ஐயா அவர்களுக்கும் என் சிறப்பான நன்றி. குரல் விளக்கத்தை தெவிட்டாத தேனமுதை வழங்கிய கவிமாமணி பொதுகை செல்வராஜ் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றி. நலவெண்பா விளக்குவரை ஆரணி நல்கிய வித்தகர் இலக்கிய செம்மல் KG ராஜேந்திர பாபு அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்த அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தீபன் தீபன் என்ன